Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. படம் எடுக்கிறப்ப எனக்கு அதான் நடந்துச்சு. எல்லாமே -100 போட்டுருவாங்க. அங்கேருந்து ஏறணும், ஃபஸ்ட்டு 0 கொண்டு போகணும், இது சாத்தியம்னு நம்ப வைக்கணும். ஃபஸ்ட்டு படம் பயோபிக்கு, அது வந்து அது அது -100 வரப்போ வந்து என்ன இது சரணம் இல்லை பல்லவி இல்லைன்னு. இன்றைக்கி எந்த பாட்டிலையும் சரணம் பல்லவி இல்லை. நான் வரப்போ அது அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்டாக இருந்துச்சு. ரிவ்யூ வந்துச்சு, போடுற வீடியோ அப்படி தான் இன்ட்ரடியூஸே ஆனோம். ஒன்றும் இல்லை, சிவகுமார் சபதத்தில் இந்த சிவகுமார் பொண்டாட்டி பாட்டு அவ்வளோ ட்ரோல். பட் எனக்கு என்ன ஸ்ட்ராங்னா, இது என்ன ட்ரோல் ஆனாலும் இட் இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஆர்ட் ஃபார்ம் எப்போயாச்சும் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகி தான் ஆகணும். இந்த ஆர்ட் ஃபார்ம் கீழே, இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலேங்கிற கன்ஸ்ட்ரக்ட்லாம் ரொம்ப நாள் நிற்காது. அந்த பாட்டு இன்றைக்கி என் டாப் 5 ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீம்ஸில் அது ஒரு பாட்டு. எந்த வைப் வீடியோனாலும் தக 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 ஒன்று பண்ணுறப்ப சில புரியாமல் போகும். புரியாதுங்கிறப்ப பிடிக்காது. பிடிக்கலனால அதை பண்ணாமட்டா அது நடக்கவே நடக்காது. எப்படி பஞ்ச் நல்ல வேலைடா. இந்த கமெண்ட்லாம் கேட்டு நம்மளோட ரூட்டை மாற்றிக்கல. நம்ம ஒரு ஆர்ட் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் நம்மளுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு மிக்ஸ் ஆகி வெளியில் நம்ம வேற ஃபார்மில் கொடுப்போம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து புறவினா என்னப்பா, குதிரைக்கு பேர் புறவியா, அப்போ ஒரு இது அப்படி தான் தமிழ் எழுத ஆரம்பித்தேன். சோஷியல் இஷ்யூஸ்க்கெல்லாம் எப்பவுமே வந்து குரல் கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு டைமில் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து ஒரு எமோஷனோட உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் விட்டுட்டு எமோஷனை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? பேசிக்காக முட்டாள் ஆகிடுவோம். ஓகே, எமோஷன் வித்தவுட் இன்டெலிஜென்ஸ் கேன் மேக் யூ அ ஃபூல். டிக்டாக்கில் எடுத்து அருவாலை வாயில் வச்சு நாங்கள் யார் தெரியுமான்னு ரீல் போடுற வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும். நான் ஒரு சேனல் ஒன்று பார்க்குறேன், வெறும் டபுள் மீனிங்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட் மீனிங் வல்கர் விஷயங்கள் மட்டுமே பேசுகிறாங்க. அப்படி நம்ம ஒரு சமுதாயத்துக்குள்ளே போடுறப்ப அதை பார்த்து அந்த இதில் தான் அறுவடை பண்ண முடியும். ஸோ வந்து இது கலெக்டிவாக தான் இதை மாற்ற முடியும். இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஒரு ப்ரெஸ் மீட் நாங்கள் பார்த்தோம். அதில் ஒரு பொண்ணு வந்து தேம்பி அழுகுறாங்க அவங்கள பார்க்கறதுக்காக. ஐ மீன் தெரில எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் அவங்க ரசிகர்கள் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு உண்மையிலே அவளை பார்க்கணும். ஏன் வந்து நீ வந்து அப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆன, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும், எனக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நட்பில் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தான் பிட்ரேயல் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் சீட்டிங் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை, வெறும் அன்பு தான்னா எப்படி பிட்ரேயல் வரும்? ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறது, ஒரு கான்வர்சேஷனுக்கு வரதெல்லாம் இட்ஸ் ஜென்ரல். பட் ஆஃப்டர் த மூவி பிகாஸ் இட்ஸ் a ஹியூஜ் ஹிட் அப்படின்றப்போ உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷனில் இருக்குது. இட்ஸ் வெரி வெரி நைஸ். எனக்கும் ஆக்சுவலாக அது ஹாப்பியாக இருக்குது. படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும், படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும்னு ஒரு கான்வர்சேஷனுக்கு உட்கார்றப்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது வந்து முதல்ல ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு எழுதின அந்த முதல் அனுபவம் ஞாபகம் இருக்கா? என் தம்பி பண்ணான் லோகோ, அந்த பழைய ஃபோட்டோஷாப்பில் அப்போ பண்ண லோகோ. அது ஹிப்ஹாப் தமிழா எதுவுமே இல்லை, பாரதிய யூனிவர்சிட்டியோட லோகோ அப்படி தான் இருக்கும். அந்த பாரதியாரோட இது ஞானி சாரோட ஆர்ட் அது. ஸோ அது வந்து பொது உடைமையாக்கிட்டாரு. ஸோ பாரதிய யூனிவர்சிட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பாரதியார் பல்கலைக்கழகம்னு அங்கே தான் வளர்ந்தேன். யூனிவர்சிட்டியில் தான் எங்கள் அப்பா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். எங்கள் அப்பா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருங்கிறனால அங்கே தான் வளர்ந்தேன். குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன். அங்கே பாரதியார் சேலை இருக்கும், அதையே பார்த்து வளர்ந்தேன். ரொம்ப சிம்பிளாக பெரிய லாஜிக்லாம் இல்லாமல் தமிழில் ஹிப்ஹாப் பண்ணோம். ஹிப்ஹாப்னாலே அப்போ யாருக்கும் என்னன்னு தெரியாது. நாங்கள் தான் ஸ்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எனக்கு அதான் சார். இப்போவாது ஐ திங்க் நிறைய பேருக்கு இதை பற்றி எல்லாம் எக்ஸ்போஜர் இருக்கு. பட் அந்த டைமில் when nobody knew what it was, ஹிப்ஹாப்னா என்ன, இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா என்ன, அதை பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் அதை பண்ணிட்டேன், அதை பண்ணி அதில் ஹிட் கொடுக்குறேன். ஹவு டிட் திஸ், அது எப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியவே இல்லை. அது எனக்கும் தெரில. பண்ணோம் அவ்வளோதான். அது தெரில, ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தோம் பண்ணணும்னு. அந்த டைமில் வர பிரச்சனைகளை சந்தித்து அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு ஒன்று பண்ணோம். பட் நாங்கள் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோம். என்னென்னா நாங்கள் ஒன்று சொல்ல வரதை எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருந்தாலும் அதை உடச்சி சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கும். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா மூவப்புமே ஃபஸ்ட்டு ஃபுல் மைனஸ் மார்க்ஸ் தான். -100 0லேருந்து கூட ஆரம்பிக்க மாட்டோம், -100லேருந்து ஆரம்பிப்போம். ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம் கொண்டு வரப்போ அந்த டைமில் பாப்புங்கிறதே கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கே கிடையாது. வீணா இன் வியன்னான்னு ஒரு ஆல்பம் அந்த டைமில் தான் அது. அப்போ தான் அது நல்ல வேலை அந்த திங்க் மியூசிக் வந்து அந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வருது சிடி. அவங்கக்கிட்ட அந்த ரிசோர்ஸஸ்னால சிடி போட்டு அப்போ தான் வருது. அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக எங்களோட இதை கொண்டு வந்து நான் இதை தான் பண்ணுவேன். எப்படி இருந்தாலும் தனியாகவாச்சும் பண்ணிவிடுவேன். அவரை அந்த படத்திலே காமிச்சிருப்பேன். மீசை முறுக்கில் அவரை மீட் பண்ணால் அவர் ஃபஸ்ட்டு எப்படிப்பா இதை நான் ஒர்க் பண்ணுறதுன்னாரு. அவர் இன்றைக்கி வந்து அந்த குரூப்புக்கே வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார். அப்போ வந்து அவர் அந்த லேபிளில் இதாக இருந்தார். நான் எப்படிப்பா இதை பண்ணுவேன்னாரு. நீங்கள் ஒரு தடவை வந்து என்னை பாருங்கள் ஸ்டேஜில்,
காமிச்சோம் அவருக்கு எங்களோட ஷோ. அப்போ வந்து சோல்ட் அவுட் கான்சர்ட்ஸ் பண்ணிட்டுருந்தோம். இது எப்ப இந்த கான்சர்ட் எல்லாம் ஒரு திங் ஆவறதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி. புள்ளையார் சொல்லி போட்டு இல்ல அந்த டைம்ல எப்படின்னா, நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம். நாங்களே டீ ஷர்ட் அடிச்சு, நாங்களே வித்து, மெர்ச்சன்டைஸ் அந்த மேனேஜ் பண்ணி, அதுலேருந்து காசு சேர்த்து, ஷோ டிக்கெட்ஸு அத பார்த்து நெறைய பேர் வந்து எங்கள வந்து முதல்ல மியூசிக் அகாடமில அப்ப அந்த ஹிப்ஹாப்புக்கு அங்க பெருசா இடம் இருந்த மாரி இல்ல. அப்ப ஒரு குரூப் வந்து எங்கள உள்ள கூட்டு போறாங்க. குமணன் சார்ன்னு ஒருத்தர். அவரு சிவகுமார் சபத்துல தாத்தாவா நடிச்சாரு பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு பெரிய ஈவென்ட் இது நடத்துறவங்க. பொன்னியின் செல்வன் நாடகம்லாம் அவங்க தான் போட்டாங்க. அவரு என்ன உடைச்சு உள்ள கூட்டு போறாரு. அவ்ளோ நம்பிக்கை. எங்கேயோ பார்த்துருக்காரு. இவனுங்க ஒர்க் ஆவானுங்கன்னு பண்றாரு. அத வந்து இவரு பார்க்குறாரு. என்ன இப்படி ஆடியன்ஸ்க்கு பசங்க இவ்ளோ இதா ஒரு கேங்கே வச்சிருக்கானுங்கன்னு, சரின்னு கொண்டு போய் ஒரு ஆல்பம் இது பண்றாங்க. அந்த இடத்த நாங்க யூஸ் பண்றோம். ஹிப்ஹாப்னாலே என்னன்னு தெரியாதப்ப, ஹிப்ஹாப்னா என்னன்னு கல்ச்சுரல் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தோம் நாங்க. நமக்கே சோறு இல்லாதப்ப இன்னொரு இடத்துக்கு வைக்கிற கஷ்டம் இருக்குல்ல. பட் இருந்தாலும் கம்யூனிட்டியா மட்டும் தான் எங்கேயுமே எவால்வ் ஆக முடியும். ஸோ அப்ப ஹிப்ஹாப்னு அப்படியே ஒரு கம்யூனிட்டியா வளர்றோம். இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஈவென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. போன ஈவென்ட்லாம் அது நெட்லயும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியூர்லி அண்டர் கிரவுண்ட். அங்க நானும் வரப்போற மத்த ஆர்டிஸ்ட்டும் ஒண்ணு தான். ஸோ அவனுக்கு வந்து 100 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவன் நல்ல ராப்பர்னா அவனுக்கு அங்க ஸ்டேஜ் உண்டு. அதே ஸ்டேஜ்ல அவன் கூட நான் சரிக்கு சமமா நின்னு நான் தான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அது வந்து நாட் ஃபார் எனி மீடியா கவரேஜ். திஸ் இஸ் வெரி நைஸ். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஏன்னா இப்போ வந்து Instagram ஃபாலோவர்ஸ் இருந்தா அதுக்கு ஏத்தபடி தான் அவங்களுடைய வேல்யூ அப்படின்னு ஒரு செட் ஆகுதுல்ல. அத உடைச்சிட்டு நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ திஸ் இஸ் வெரி நியூ அண்ட் கண்டிப்பா இத வந்து இது மக்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி நான் பில்ட் பண்றோம். நல்லா பில்ட் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்படி ஒண்ணு பண்ணோம். இப்படி தான் ஹிப்ஹாப் தமிழாவே வந்துச்சு. படம் எடுக்கிறப்போ எனக்கு அதான் நடந்துச்சு. எல்லாமே -100 போட்டுருவாங்க. அங்கருந்து ஏறணும். ஃபர்ஸ்ட் 0 கொண்டு போணும். இது சாத்தியம்னு நம்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் படம் பயோபிக். அது வந்து அது -100. தட்ஸ் another story to talk aboutங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கும் ஜெனரலா. ஸோ இப்பவும் நான் ஒரு படம் எடுத்திருக்கோம். ஓகே. அதுவும் -100 தான். வரப்ப அதுவே வந்து எப்புட்றா இந்த படத்த நீங்க எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் படம் மட்டும் -100 இல்ல. இப்போ வரைக்கும் இப்ப -100 என்னோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல ப்ரொடியூசர். ஒவ்வொரு ஹேட் போடுறப்போ -100 தான். ஓகே. மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் பாட்டு. வரப்ப வந்து என்ன இது சரணம் இல்ல, பல்லவி இல்லன்னு. இன்னைக்கு எந்த பாட்டுலயும் சரணம், பல்லவி இல்ல. நான் வரப்போ அது அவ்ளோ பெரிய கம்ப்ளைண்ட்டா இருந்துச்சு. ரிவ்யூ வந்துச்சு. போடுறா வீடியோ அப்படிதான் இன்ட்ரோடியூஸே ஆனோம். இப்ப அதுதான் ஐடியா எங்களுக்கு. அதுதான் கன்ஸ்ட்ரக்ட்ஸ தான் உடைக்கணும். ஒண்ணும் இல்ல சிவகுமார் சபதத்துல அந்த சிவகுமார் பொண்டாட்டி பாட்டு. அவ்ளோ ட்ரோல். பட் நான் எதுல ஃபிக்ஸ்டா இருந்தேன்னா, அது எப்படி அதாவது அதுல வருது பாத்தீங்களா? அந்த இது அச்சச்சோ துப்பாக்கி இது என்னன்னா, அந்த ஆர்டிஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா? அந்த ஆர்டிஸ்டோட அவங்களோட வாழ்வியல் சம்பந்தப்பட்டதான கலை. அவங்க அத அப்படி எடுத்துக்கிறாங்க. பேசிக்கா கானா ஸ்ட்ரீட் கானா அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட் கானாவ கொண்டு வந்து உள்ள வைக்கிறோம். அதுக்கு வந்து அவ்ளோ இது. பட் எனக்கு என்ன ஸ்ட்ராங்னா, இது என்ன ட்ரோல் ஆனாலும் இட் இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஆர்ட் ஃபார்ம் எப்பயாச்சும் மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகி தான் ஆகணும். இந்த ஆர்ட் ஃபார்ம் கீழ, இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலங்கிற கன்ஸ்ட்ரக்ட்லாம் ரொம்ப நாள் நிக்காது. அந்த பாட்டு இன்னைக்கு என் டாப் 5 Spotify ஸ்ட்ரீம்ஸ்ல அது ஒரு பாட்டு. எந்த வைப் வீடியோனாலும் தக 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 தக. நீங்க கானா அந்த போட்டி கானாலாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே. போட்டி கானா ஆப்போசிட் பேசிக்கா ராப் பேட்டில்ங்க அது. எஸ் ராப் பேட்டில். சோ ஓகே. அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஓகே. தும்கப்பர் தம்பக்குதா தம்பக்குதா அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஐ வாண்டட் டு கேப்சர் தட் எசன்ஸ். அண்ட் அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட்ரக்ட் இது உடைக்கிறோம்ல. எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆயிடுச்சு. அது ஒரு தனி ஆர்ட். அந்த ஆர்ட் ஃபார்மை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஆர்ட் ஃபார்மோட இது பண்றப்ப இது மாதிரி ஏதாவது வரதான் செய்யும். அதுக்கு நம்ம இது ஆகக்கூடாது. ஸோ அந்த நல்ல வேளை அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா பட் இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. அப்ப அது இல்ல. அப்ப அந்த வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்ன எல்லாம் ஏன் வந்து இதை பண்றாங்க அப்படி இப்படின்னு அப்புறம் அது புரிதல் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? பட் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கும். நல்ல வேளை அந்த சாங் அங்க ரெஜிஸ்டர் பண்ணனால எங்களுக்கு அது மூலமா இன்னொன்னு இப்போ கிடைக்க போகுது. ஸோ அது கூடி சீக்கிரம் வரும். ஏன்னா அது ஒரு தனி ஜான்ரா இல்லையா? ஸ்ட்ரீட் கானாவை எடுத்து மெயின் ஸ்ட்ரீம் பீட்ஸ் மேல வச்சு பண்றது ஒரு எனக்கு இந்த டெக்னிக்கல்லாம் தெரியல. ஆனா பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு சூப்பரா ரொம்ப இருக்கு நல்லா அவ்வளவுதான். இருந்துச்சு. பட் அது ஒரு ஜானரே உருவாக்குங்கிறது என்னோட இது. டப் ஸ்டெப்ங்கிற ஒரு ஜானர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம்ல தான் வந்துச்சு. இனி இல்லே ஹம் பாட்டுல வந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்த டப் ஸ்டெப். வரப்ப அதான் சொல்றேன். ஒரு புதுசா ஒரு ரூல்ல இல்லாதத ஒண்ணு பண்றப்ப சில புரியாம போகும். புரியாதுங்கிறப்ப பிடிக்காது. பிடிக்கலனால அதை பண்ணாம விட்டா அது நடக்கவே நடக்காது. ஓகே. எப்படி பஞ்ச்? புரியலன்னா பிடிக்காது. பிடிக்காம போய் அது பிடிக்காம போயிருமோங்கிற பயம் இருந்துச்சுன்னா அது நடக்கவே நடக்காது. நடக்காது. ஸோ இப்போ ஆஃப்டர் சிவகுமார் பொண்டாட்டி அந்த சாங்னால
we are going to start ஒரு genre of இது அது மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ ரீசெண்டா. ஓகே ஓகே. I was able to connect internationally to few people வாவ். because of that. ஓகே. ஸோ அதுதான் வந்து கேம். ஸோ அங்கே இப்போ ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. இந்த 2 மாதம் 2 months இருக்கும்ல ஜீவா, 2 மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. என்ன ரியலைசேஷன்னா, நல்ல வேலைடா இந்த கமெண்ட்லாம் கேட்டு நம்மளோட ரூட்டை மாற்றிக்கலையேங்கிறது. ஐ மீன் ஐ ஸ்வேர் இதை வந்து எப்படி நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. 4 பேர் வந்து என்ன சட்டை போட்டிருக்க, என்ன இது நல்லாவே இல்லை, இது மாற்ற உனக்கு பிடிக்கும், உனக்கு செட் ஆகல அப்படின்னா இது உனக்கு செட் ஆகல போல அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் டைம் மாத்துற ஒரு மைண்ட் செட் ஜென்ரல் இருக்கும் யூஸ்வலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. பட் அதை உடச்சிட்டு இல்லை நல்லா இல்லைன்னு இத்தனை பேர் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற இத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்காக நீங்க ஒன்று பண்றீங்கல்ல, தட் இஸ் நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு பண்றேன். ஓகே அவங்க வளர்ந்துட்டே வராங்க, ஓகே. அந்த குரூப் பெருசாயிட்டே வருது. நாட் ஒன்லி அது சினிமாவில் வந்து இந்த நம்பர் வச்சு ஒரு கேம் இருக்கும், நம்பர் போட்டு இந்த நம்பரில் இவ்வளோ அப்படி ஒரு கேம் விளையாடுவாங்க. அது நிறைய டைம் பட் பேசிக்காக ஆர்ட் அப்படி ஒர்க் ஆகுறது இல்லை, ஆர்ட் நம்பரில் ஒர்க் ஆகுறது இல்லை. ஓகே. ஸோ பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்டோட ஃபாலோவிங்னா என்ன அந்த ஆர்டிஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, ஆர்ட்டு வாட் எனர்ஜி ஆஃபர்ஸ். அது மாதிரி இப்போ எங்களோட மூமெண்ட் தமிழண்டா மூமெண்ட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. தே ஒர்க் ஒன்லி ஆன் தமிழ் கல்ச்சர். தமிழ் ஆதிச்சநல்லூர் தமிழ் டாக்குமெண்ட்ரி ஆதிச்சநல்லூர் இது அதில் தனியாக அந்த மூமெண்ட்டில் தனியாக அவ்வளோ பேர் இருக்காங்க. காலேஜஸில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. தட் இஸ் அ மூமெண்ட். நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறவங்கள தெளிவாக இருக்கணும். இப்போ சினிமா ஆஃபர் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஆர்ட் ஒன்று ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஆர்ட் வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கோம். அந்த பிஸ்னஸில் நம்ம டெப்த்தில் இல்லை, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம க்ளீனாக ஒரு ஆர்ட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பேசிக்காக எனக்கு யாரையும் இண்டஸ்ட்ரியில் யாரையுமே தெரியாது. நான் இது ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறேன். ஒரு வேலை இப்போ எப்படி ஒரு துணி கம்பெனி வச்சா எப்படி இருப்போம், துணி கடை நடத்தலாம், அது ஒரு இண்டஸ்ட்ரியாக தானேப்பா. அந்த மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரி. இங்கே எனக்கு ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை நான் வந்து முதல் ஆளாக மாட்டினது இப்போ சுந்தர் சி கிட்ட. அதனால் அவர் ஒரு அண்ணனா அப்பப்போ திடீர்னு அடிப்பார், தம்பி இது இப்படி போயிட்டுருக்கு, இது என்ன இப்படிம்பாரு. அது ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்னா அவர்கிட்ட இருந்து வரும். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய நல்ல உள்ளங்களை நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன். இதோ அங்கே உட்காந்துருக்கு பாருங்க ஒரு உள்ளம் வந்து, இந்த படம் வந்து படம் முடிச்சு எப்படியா ப்ரொமோட் பண்ணுங்க, இந்த படம் வந்து மக்கள் அப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா அவர் வந்து விடவே இல்லை. இந்த இன்டர்வியூ நீங்கள் பண்ணியே ஆகணும்னு அந்த ஒரு நல்ல உள்ளம் சொல்லிச்சு. அவருக்கும் எனக்கும் 4 வருஷமாச்சா பேசி. ஸோ வந்து அவர் திடீர்னு உங்கள் டீமில் இருந்து அவர் ஒரு வாரம் நான் எதிர்பார்க்கல, நான் தான் இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஏன் இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. பட் அவ்வளோதான். இப்படி நான் வந்து இது ஒரு வேலை, என் வேலையே இண்டஸ்ட்ரி அப்படி பார்க்குறேன். பட் வாட் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொபகேட்ஸ் இஸ் ஹிப்ஹாப் தமிழா இஸ் அ மூவ்மெண்ட். இட்ஸ் அ பிராண்டை தாண்டி அது. ஸோ அதனால் எஜுகேஷ்னல் இது நிறையா பண்ணிருக்கோம், எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது. ஃபேமுங்கிற அந்த இது மூலமாக ஒரு இன்டர்ன் எவ்ரி இயர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து இது பண்ணணும், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் போஸ்ட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. இது வந்து நீங்கள் எங்கேயுமே இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைபோட ஆக்டிவிட்டீஸ் எங்கேயுமே மெயின் ஸ்ட்ரீமில் பார்க்க முடியாது. எங்க இருந்தாவது காதில் வந்து விழுந்தா உண்டு. ஸோ அது வந்து நாங்கள் வந்து பப்ளிசிட்டி அதெல்லாம் தாண்டி இதில் ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நாங்கள் அந்த கம்யூனிட்டிக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்கு எங்களோட ஃபினான்ஷியல் இதை வந்து நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மித்தபடி கிரேசிலி இன்ட்ரெஸ்டிங். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. பட் வால்யூம் சொல்கிற அளவுக்கு ஐ திங்க் யூ ஹேவ் ஸ்டோரிஸ். அதான் we have so far built all this. ஒரு entrepreneurial செக்ஷன் வச்சுருக்கோம். ரீசெண்டாக ஒரு பெரிய பிராண்ட் ஒன்று கன்வெர்ட் பண்ணி, அந்த பிராண்ட் வந்து மேபி அது நீங்கள் எங்கே விசாரிச்சிங்களா உங்களுக்கு நியூஸ் கிடைக்கும். ஸோ வி ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து வந்தோம். அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு மட்டுமே டெவலப் பண்ணுற லேபிள் கிடையாது, கம்யூனிட்டி அது. ஸோ லேபிள்னால் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் அப்படி இருக்கும். இது வந்து கம்யூனிட்டி ஒன்லி ஸ்பெண்ட் ஃபார், ஏன்னா அங்கேருந்து தான் வந்தேன் அந்த கம்யூனிட்டிக்கு. ஸோ அது வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி தமிழண்டா மூமெண்ட்டு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அதுவும் இந்த மாதிரி ஒரு விங் இருக்குது. ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. 85 விஎஃப்எக்ஸ் இஸ் அ விஎஃப்எக்ஸ் கம்பெனி. ஸோ இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இது அப்புறம் இந்த ஃபேம்னு ஒன்று ரன் பண்ணுறோம். அதுலேருந்து ஃபேன்ஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரன் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் ஹிப்ஹாப் தமிழ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஆக்டர் இது அப்படி நாங்கள் பார்க்கல. இந்த மூமெண்ட்டை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது மட்டும் தான் எங்களோட. ஓகே. ஸோ இது வந்து நான் ஒன்று கேட்கணும். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வர்றப்போ சொல்லி அமிச்சது என்னென்னா, இந்த கொஷின் கேளுங்க. ஒரு ஆக்டராக இருக்கிறது ஒரு தனி ப்ரெஷர். ஸ்கிரிப்ட் கரெக்டாக சூஸ் பண்ணணும், படம் போச்சான்னு பார்க்கணும், நம்பர் கேம் இருக்குது அப்படின்றது. டிரெக்டராக அது ஒரு தனி ப்ரெஷராக இருக்கும். மியூசிக் டிரெக்டராக தனி ப்ரெஷராக இருக்கும். இதெல்லாமும் பண்ணிட்டு இதை தாண்டி நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற இன்னும் ஒரு மூவ்மெண்ட், இன்னொரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஹவு டு யூ மேனேஜ் அண்ட் ஹவு டு யூ
ஃபைன் டைம் இன் தி வேர்ல்ட் யூ நோ. இல்லங்க இது எப்ப தெரியுமா பிரஷர் ஆகும்? ஆ. எங்களோட ரூல் என்னன்னா, வாட் எவர் வி ப்ரொடியூஸ் இந்த ஜெனரலா இப்ப இது ஒரு பிசினஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, 20% ஃபார் த ஆர்டிஸ்ட். ரெஸ்ட் ஃபார் த அது இதுவரைக்கும் நான் தெளிவா என் படங்கள் எல்லாத்துலயுமே வந்து இந்த நம்பர் வந்து ஐ ஆல்வேஸ் கீப் இட் ஷார்ட். சம் பீப்பிள் அந்த நம்பர் ஷார்ட்டா இருக்கிறனால ப்ராடக்ட்டையும் ஷார்ட் பண்ணி விட்டுருவாங்க. பட் அது டைம்ல சரியாயிடும். நாங்க வந்து எங்களோட இப்ப வரப்போற இத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூவா இவ்ளோ இங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ண வேல்யூ இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஃபீல் வரும். இன்னும் ட்ரை பண்ணுவோம். அதுவே முழுமைலாம் கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கடுத்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கடுத்து ட்ரை பண்ணுவோம். இஃப் யூ அதான் இது ரொம்ப ஒரு மாரி உள்ளெடுத்து ஆக்டர் நம்ப இப்படி ஒரு வேல்யூ அதெல்லாம் வந்து நீங்க யோசிப்பீங்களாண்ணா, நம்ம இப்ப இந்த இடத்துல இருந்து இவ்வளவு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். இங்க மிஸ் ஆயிடக்கூடாது. இது இப்படி பண்ணணும். அப்படிலாம் உட்கார்ந்து அதெல்லாம் கால்குலேஷன்ஸ். ஆக்டரா அத யோசிப்பேன். ஓகே, ஓகே. ஆக்டரா அதுவும் டீம் உட்காருவோம். அத யோசிப்பேன். டைரக்டரா டைரக்ஷன் டீம் தனி. அத யோசிப்போம். ஸோ அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்போம். இப்ப சிவகுமார் சபதம் முடிச்சு திருப்பியும் ஒரு டீம ரீஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்கிரிப்ட்க்கு ரெடி ஆனோம். அது தனி. அது பண்ணிட்டே தான் இருப்பேன். அந்தந்த டைம 100% குடுத்துறணும். அந்த எனர்ஜியும் டைமும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ பட் அதான் இந்த கேம்ல ட்ராப் ஆயி மாட்டுனோம்னா, நம்ம பாத் மாற சான்ஸ் இருக்கு. அத நான் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் ரியலைஸ் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து ஓகே. இந்த இதெல்லாம் போக்கூடாது. வி வில் ஹேவ் டூ ரன் இட் இன் சச் எ வே. இத எப்படி ஓடணும் இந்த இதுனா, யாருக்கும் இதனால பிரச்சனையாகாம ஓடுச்சுன்னா இது சூப்பர். யாரும் இதனால லாஸ் ஆகாம இருந்துட்டா இது நல்லாருக்கும். அவ்வளோதான் என் கேம். நெறைய பேர் கேட்பாங்க. பெருசா ஒரு இது பண்ணுங்க, லோட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க மீடியால இருக்கறனால உங்களுக்கே தெரியும். ஏன் வந்து ஒரு நார்மல் சைஸ்ல நல்லா பெரிய படம் பண்ணுங்க. பெரிய ஆளுங்க இல்ல ஒரு இடத்துக்கு போறோம். அது தற்சார்பா அது இருக்கணும்னா, அந்த இதெல்லாம் கரெக்ட்டா தான் கொண்டு வரணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த நம்பர் கேம் ஆ, பிரஷர்லாம் ஆ, ஆ. சொல்றீங்கல்ல. நம்பர்லாம் ஆக்சுவலா யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகே. நம்பர் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்யூட்ல இருக்கவங்களுக்கும், அந்த புரொடியூசர் சர்க்யூட்ல இருக்கவங்க மட்டும் தான் அந்த நம்பர் என்னங்கிறது தெரியும். ஆனா போஸ்ட்லாம் போடுறாங்களே, இந்த படம் இவ்வளவு வசூல் அது பண்ணியிருக்கு வந்து அப்படின்ட்டுலாம். அதான் வந்து அது வந்து போட வேண்டியதான் நம்ம. அது இப்ப போடலாம். இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு. "போடுவோமா? பிடி சார் வந்து இது மாரி ஒரு 25 கோடி, 30 கோடி ஏதாவது ஒண்ணு போடுவோம். 100 குரோர்ஸ் ஏதோ ஒண்ணு போடுவோம்னாங்க. ஆ. நம்பர வச்சு போட்றாதீங்கடா, ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சிக்கிட்டேன் நானு. அப்புறம் நம்பர வச்ச ப்ராடக்ட் ஆயிடும். அது வந்து இன்னொன்னு போட்டாங்க. எனக்கு ஷேர் பண்ணாங்க. "இதையெல்லாம் போடுங்கடா பெருசா" அப்படின்னு. என்னன்னா, ஒரு கம்பெனில ஏதோ ஒரு அப்பேரல் கம்பெனி டைரக்டர் தான் அனுப்பிச்சாரு. ஓகே. டைரக்ட் அனுப்பிச்சு, "இங்க பாருங்க பிரதர், இந்த கம்பெனில லீவ் விட்டுருக்காங்க." அதாவது அந்த ஸ்பெஷல் ஷோ 2 ஷோ ஆர்கனைஸ் ஓ பண்ணியிருக்காங்க. வாவ்! அது நெட்ல பார்த்து ஆஹா. அவர் எனக்கு அனுப்பிச்சாரு. "இதைய தான் ப்ரமோட் பண்ணுங்க. பண்ணுங்க. யா. இந்த கண்டிப்பா. மாரி என்ன இம்பாக்ட் குடுக்குறோங்கிறத ப்ரமோட் பண்ணுங்க." யா. அது நல்லா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த நம்பர் ப்ரமோஷன்னால ஒண்ணுமே ஆவாதுங்கிறது தான் என்னோட ஃபேக்ட். ஏன்னா, அம் யாரா அதான் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு என்ன ஒரிஜினல்னு தெரியும். நம்பர் போடுறனால ஒரு யூஸும் இல்ல. அது நம்பர் கேம்னால தான் சினிமா ஒரு பயங்கரமா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். ஓ! அதான் இந்த பக்கம் 1000 கோடி, அந்த பக்கம் 2000 கோடி அப்படி இருக்கறனால, அப்படி இருக்கு. பட் அதெல்லாம் இல்ல. இது ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பேசிக்கா. அப்படியா? ஆமா. அப்பளம் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. இந்த அப்பளம் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அந்த டர்ன் அந்த அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த ஃபுட் இது அந்த இண்டஸ்ட்ரீஸ் அவ்ளோ டர்ன் ஓவர் பண்ணுது. அந்த மாரி இது ஒரு இண்டஸ்ட்ரி. இது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரிங்க. பில்லியன்ஸ்லலாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. டெக்ஸ்டைல்லாம் எவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரி. இது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. பட் இட் ஹாஸ் ஃபேம் அட்டாச்ட் டூ இட். அதனால அது இதா பெருசா தெரியுது. கிளிட்டரியா தெரியுது. தெரியுது. அவ்வளோதான். யா, யா. பட் இது ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி. இதுல இன்வால்வ் ஆவுற அ நீங்க கம்பேரிசனா எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ரியாலிட்டி புரியும். இங்க இருக்கிற ஹையஸ்ட் பெய்ட் ஆளும், வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹையஸ்ட் பெய்ட் ஓனரையும் எடுத்து நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட் வுடன்ட் மேட்ச் அப்படி இருக்கும்ல. அது 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 இப்படி சொல்றப்ப அது ஒரு ஃபீல். பட் என்ன ஆகும்னா, இது இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, அந்த நம்பர நம்ம இன்ஃப்ளேட் பண்ணி அப்படி ஒரு நம்பர், இப்படி ஒரு நம்பர்லாம் சொன்னா என்ன ஆகும்னா, மக்களுக்கும் என்னன்னா அது உண்மைன்னா அத சொல்லலாம். அது வந்து ஃபேக் இட் டில் யூ மேக் இட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபேக் இட்ல கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம். நமக்கு. யா. மக்களுக்கும் இல்லாத ஒரு இமேஜ வந்து இவ்ளோ இருக்கா? நான் ஏன் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணிட்டுருக்காங்க நெறைய பேரு. ஸோ அந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட் பண்றப்ப இந்த இடத்துல அது ஃபேம் அட்டாச் ஆயிட்டு இருக்கறனால, அது எப்படி வேணாலும் மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் மாறும். சினிமாவா டுவர்ட்ஸ் மாத்தலாம். சினிமா மாறிடும். யா. பட் ஆர்ட்ட மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இது போச்சுன்னா, அது வேற மாரி இருக்கும்ல. அந்த ஆர்ட்ட மட்டும் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி வருவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அது அந்த சொசைட்டியோட வே ஆஃப் கன்சியூமிங் ஆர்ட்டயே மாத்தும். Yeah, now this statement I think will change a lot of people's mind. ஏன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்? நீங்க சொன்ன இந்த விஷயம் தான்.
இது ரொம்ப சின்னதுங்க. இத விட இது பெருசு வேற நெறைய இருக்கு. இது கிளிட்டரியா இருக்கிறனால உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஐ திங்க் a lot of people will be educated by this. பிகாஸ் நெறைய பேர் பிளைண்டா இதனால எவ்ளோ சண்டைலாம் வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால பார்க்குறோம்ல சார். சோ ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். ஆர்ட்ட கன்சியூம் பண்றது ஆர்ட்டோட குவாலிட்டி அந்த மாரி போயிட்டா நமக்கு இதெல்லாம் வராது. அண்ட் ஆஸ் எ கம்யூனிட்டியாவே நம்ம பக்கத்துல இருக்கிற கம்யூனிட்டிஸ் எடுத்துப்போமே, இல்ல வேற ஏதாவது கம்யூனிட்டிஸ் எடுத்துப்போமே. அந்த கம்யூனிட்டி நான் சொல்றது ஒரு 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 ஸ்பெசிஃபிக் ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்குள்ள இப்ப தமிழ் கம்யூனிட்டின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ் மொழி பேசி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். தமிழ் கம்யூனிட்டி. அந்த மொழி தான் அதோட கனெக்டிங் பாயிண்ட். அவன் வந்து வெள்ளைக்காரன் தமிழ் பேசுறான். ஃபாரின்ல, சைனால, ஜப்பான்ல தமிழ் பேசி தமிழ் படங்கள் பார்க்குற ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ அப்படி அப்படி அந்த தமிழ் வியாபாரம் சார்ந்த அந்த மொழி தான் அதுக்கு ஒரு வழிவகுக்குது இல்லையா? அப்போ அந்த தமிழ் கம்யூனிட்டி ஃபுல்லாக என்ன தாட்ஸ் உள்ள நம்ம போடுறோமோ அந்த தாட் படி தான் அந்த கம்யூனிட்டி த்ரைவ் ஆகும். ஸோ அப்போ அந்த கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து இப்போ நிறைய கண்டென்ட்லாம் பார்க்குறோம். யாரும் குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தோன்றதை அவங்கவுங்க பண்ணுறாங்க. பட் எந்த கண்டென்ட் அதிகமாக இது பண்ணப்படுதோ அந்த கண்டென்ட்டாக தான் அந்த கம்யூனிட்டி வளரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கிசு கிசு நல்லா ஒர்க் ஆகுது, கிசு கிசு பேசி பழகுவாங்க. பார்க்குற இப்போ நான் இருக்கப்ப, நான் வந்து ஒரு யூடியூப்ல ஹசில் பண்ணிருக்கப்ப இப்படி ஒரு கம்யூனிட்டி கிடையாது. அந்த டைமில் வந்து 3 யூடியூப், நான், டெம்பிள் மங்கீஸ், இந்த ஸ்மைல் சேட்டை, இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேராக வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் மட்டும் 10 இயர்ஸ் எடுத்துக்கலாம். கண்டென்ட் போட்டா, அதாவது படம் மாதிரி கண்டென்ட் எடுத்து போட்டா மட்டும்தான் பாப்புலர் ஆக முடியும். ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர்லாம் இருப்பான். அவனே கண்டென்ட் தான். அவன் சோலோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான். அவனே 2 பேரா நடிச்சு எருமசாணி. அப்படிதான் நீங்க பாப்புலர் ஆக முடியும். உங்களுடைய அந்த இடத்துல சக்சஸ்ன்னு பார்க்கப்படுறது உங்க கண்டென்ட். இப்போ அது இல்லை. அப்போ என்ன ஆகும், அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அந்த அந்த கண்டென்ட்டை உள்ள எடுத்துக்கிற அந்த கம்யூனிட்டியே கொஞ்சம் டெப்ரிஷியேட் ஆகும் குவாலிட்டியா. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி நான் இதை வேர்ட்ஸ்ல போடுறதுன்னு தெரியல. பட் நம்ம என்ன உள்ள போடுறோமோ, வாட் யூ சோ சோஷியல் யூ ரீப், அந்த மாதிரி அந்த வாட் யூ சோ சோஷியலி அதை தான் வந்து அந்த கம்யூனிட்டி அடுத்த 10 வருஷத்துல ரீப் ஆகும். ஸோ வந்து கண்டென்ட்டா குறையும். பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி பெட்டர் ஆர்ட் கொடுக்கும். உங்களோட ஆர்டிஸ்டிக் இது கீழே போகும். அது ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிறது இல்லை. அது ஒரு டெக்கேட் ஆஃப் கண்டிஷனிங்ல நடக்கிறது. இப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்ட்டை விட நல்லா இருக்கு. இப்ப திடீர்னு மலையாளம் சினிமா தமிழ் சினிமாவோட நல்லா இருக்குன்னா, அது திடீர்னு 4 படம் வந்து நல்லா இல்லை. ஓகே, அவங்க வந்து அது ஒரு ப்ராசஸா அவங்க அத்தனை வருஷம் அந்த இது பண்ணி அந்த இடத்துக்கு ஒன்று வந்து அதை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ் இதை எயிட் பண்ணுது. அன்னைக்கு ஓடிடி இல்லை, பட் இன்னைக்கு ஓடிடி இருக்கனால எல்லாரும் அதை ஈஸியாக பார்க்குறாங்க. ஸோ அதில் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு, அதை என்ஜாய் பண்றாங்க. அப்படிதான் அது பாப்புலர் ஆகுது. இப்போ நீங்க சொன்ன இதுலயே வர இந்த மலையாள சினிமா வந்து இட் இஸ் டூயிங் சோ வெல் அப்படின்றாங்கல்ல. தமிழ்ல என்னெல்லாமோ இருக்கு. நம்மள்கிட்ட சங்கர் சார் இருக்காரு, மணிரத்னம் சார் இருக்காரு. படங்கள் அவ்வளோ டெக்னாலஜில என்னெல்லாமோ கொடுத்துரும். 2.0 கொடுத்துரும். எவ்ரிதிங் யூ நேம் இட், we have done it என்ற மாதிரி தான். ஆனா இதை தாண்டி மக்கள் அதுக்கு போறாங்க, அதை பயங்கரமா பிரேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்றப்போ டெக்னாலஜி எல்லாம் தாண்டி ஆர்ட்ல ஒரு ஃபீலிங், எமோஷன் கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ரியலாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ கிரவுண்டடாக அந்த கம்யூனிட்டியை சார்ந்து இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துப்போம் நம்ம ஊரில். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன மக்களுக்கு என்ன அவங்க ஷோ பண்ணுறாங்க, அது என்ன கண்டென்ட்னு பாருங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த கம்யூனிட்டி எங்கே ஹெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு காலத்தில் பேப்பரில் வரதை கன்சியூம் பண்ணி அது மூலமா நாலேஜ், நம்மளுக்கு அதுதானங்க நாலேஜ். இப்போ நான் சின்ன பையனா இருக்கப்ப இந்த டிங்கிள்னு ஒரு புக் வரும், அதுதான் சைல்ட்ஹுட்ல, அதுதானே நாலேஜ். அதுல இருந்து தானே நாலேஜ் எடுத்துக்கிறோம். இங்கிலீஷ்னா அதை எடுத்துப்போம். எனக்கு வந்து யவனராணின்னு ஒரு புக்கு எங்க அப்பா கொடுத்தாரு, இவ்வளோ குண்டா இருக்கும். ஒரு 7th 6th படிக்கிறப்ப அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுல இருந்து தான் தமிழ் நல்லா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, புறவினா என்னப்பா, குதிரைக்கு பேரு புறவியா, அப்போ ஒரு இது அப்படிதான் தமிழ் எழுத ஆரம்பிச்சேன். நிறைய பேர் எப்படி தமிழில் வந்து இப்போ இந்த வாடி புள்ள வாடி பாட்டெலாம் இப்படி எழுதுறீங்க, கொலோக்கியலாக இருக்குது, அதே டைம் இதாக இருக்குன்னா சில இதெல்லாம் அந்த இன்ஃப்ளூயன்சஸ்னால. அப்புறம் கொலோக்கியலாக நம்ம பேசுறது வித் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் அது. ஸோ அந்த நம்ம ஒரு ஆர்ட் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் நம்மளுக்குள்ள ஒரு புதுசாக ஒரு மிக்ஸ் ஆகி வெளியில் நம்ம வேற ஃபார்மில் கொடுப்போம். இந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார், அதே மேட்டர் தான் அது. ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், அதை வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவோம். பட் என்ன எடுத்துக்கிறோங்கிறது ஒன்று இருக்குல்ல, இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறாங்களோ அடுத்த 10 வருஷத்தோட ஆர்ட் அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம பேசுன மாதிரி தான் கண்டென்ட் அப்படின்றது அப்ளைஸ் டு யூ இன் யுவர் மூவிஸ். ஒவ்வொரு படத்துலயும் ஒரு கண்டென்ட், இட் இஸ் லைக், நான் வந்து நீங்க ப்ரீச்சியா படம் எடுக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் கமர்ஷியல். அட் தி சேம் டைம் என்ன சொல்லணுமோ அதை அங்கங்க லைட்டா அந்த லைன் மாறுறப்ப ப்ரீச்சி ஆயிடும். அது இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தருக்கு எது ப்ரீச்சி எதுங்கிறது அந்த
நான் வந்து அதான் இது ப்ரீச்சி கன்டென்ட்லாம் இல்ல. கன்டென்ட் ப்ரீச்சியா இருக்கக்கூடாதுன்னு எடுக்கிறோம். பிடி சார் எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் வெரி நைஸ். இன்ஃபாக்ட் அந்த ஒரு சீன்ல அந்த குழந்தைகிட்ட பேசுற சீன்லாம் இட் வாஸ் ரொம்ப டியரியா இருக்கிற ஒரு இருந்துச்சு. சிச்சுவேஷன். அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோம். அந்த ப்ரீச்சிக்கும் அந்த இதுக்கும் ஆர்ட் அந்த என்டர்டெயின்மென்ட்க்குமான லைன் வந்து இன்னும் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அதுவே சப்ஜெக்டிவ் நினைக்கிறேன். எனக்கு பிரீச்சியா படுற விஷயம் உங்களுக்கு அது நெசசரிலி ப்ரீச்சியா பிரீச்சியா பட படணும்னு தேவையில்ல. கிடையாதுல்ல. ஆமா. சோ இதுவே நாங்க நல்ல படம் எடுத்திருக்கோம்னு தெரியும். நான் இன்னும் அந்த கொஞ்ச நாள்ல அந்த வீடியோலாம் ஒண்ணொண்ணா போடுவேன். அங்க போய் கிரவுண்ட்ல பார்க்கறப்ப தான் எனக்கு புரியுது. இது வந்து விமென்னுக்கு பர்சனலா இருக்கு அப்படின்னு. பர்சனலா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு. நான் அப்படி எடுத்துக்கல. நான் இது ஒரு நல்ல ஆர்ட். இந்த நல்ல மெசேஜ் இத சொல்லணும். நானு டைரக்டர்லாம் அப்படி ஒரு கிராஃப்ட்ல இத அழகா கொண்டு வந்து பண்றோம். பட் நெறைய பேர் இது பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஆ வ அங்க தான் எனக்கு வந்து இது வந்து ஆம்பளைங்களுக்கு ஒரு மாரி இது ஃபீல் ஆவுது. ஆனா விமென்னுக்கு வேற மாரி ஃபீல் ஆவுது. அப்படிங்கிறது எனக்கு அது எந்த நேர்ல ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு அப்படி தோணுச்சு தட் தே ஆர் ஃபீலிங் டிஃபரண்ட் அப்படின்ட்டு? ஏன்னா கைய பிடிச்சு அழுதாங்க இதுல. அதுவெல்லாம் பார்க்குறப்ப, ஆர்ட் வந்து அதான் அவங்களுக்கு என்னமோ அதுலேருந்து ஹிட் ஆயிடுச்சு. அந்த மாரி ஆக்சுவலி எனக்கு நாங்க நெறைய அந்த பைட்ஸ் எல்லாம் கேட்டது பார்த்தோம். சம் பீப்பிள் வேர் இன் டியர்ஸ் லிட்டரலி. அந்த ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சத மாரி இருந்துச்சு அப்படின்ற மாரி. சோ நான் யா. வந்து இத ஒரு நல்ல படம்னு பார்த்தேன். பட் சில பேருக்கு இது வாழ்க்கையில எங்கேயோ அவங்களுக்கு என்ன என்ன எதனால அது அவங்களோட பர்சனல் இதுக்குள்ள மிக்ஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் அந்த ஆர்ட் அவங்க வேற மாரி பிகாஸ் அவங்களுக்கு ஹிட் ட்ரஸ்ட் மீ ஆகுதுல்ல. இந்த மாரி இன்சிடென்ட்ஸ் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த வுமென்க்கு நடந்திருக்கும். மோஸ்ட்லி. நீங்க காமிச்ச விஷயம் வந்து, இது வந்து 1, 2 பேருக்கு நடந்த கதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு கிடையாது. ஆ எவ்ரி வுமன் கேன் ஒன் பாயிண்ட் ஆர் தி அதர் இது அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்துட்டு தான் இருக்கும். நடந்துகிட்டே தான் இருக்கு இப்போ ஆ வரைக்கும். அதனால ஐ அது திங்க் தே வந்து கேன் கனெக்ட். நான் ஒரு பொண்ணா இருந்திருந்தா மேபி இத வேற மாரி ஃபீல் பண்ணியிருப்பனா இருக்கும். பட் நீங்க சொல்றப்ப இது மாரி எனக்கு நெறைய பேர் இத வேற வேற இதுல பார்த்தேன் இத. நான் அதனால தான் கிரவுண்ட்ல இறங்குறேன். ஏன் வந்து இதெல்லாம் சுத்தி ஈவென்ட் மாரிலாம் போகாம பஸ்ஸுல போய் இறங்கி மக்களோட மக்களா போய் உள்ள பூந்து பேசுறேன்னா, இந்த ரியாலிட்டி தெரியாமயே போயிடும். அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டா நான் எவால்வ் ஆகாமயே போயிருவேன். பெட்டர் ஆர்ட்ட குடுக்க முடியாம போயிடும் என்னால. பபிள்குள்ள போக ஆரம்பிச்சுருவேன். அப்புறம் அகைன் இந்த கிளிட்டர் அண்ட் கிளாமர் அங்க போயிடும். எனக்கு இது பார்க்கறப்ப தான் இன்னும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தினால தான் எனக்கு ஆக்சுவலா உண்மையிலே, ஓ! இவ்ளோ பர்சனலா எடுத்துப்பாங்கன்னா, அப்ப இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா குடுக்கணுமே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. சோ இப்போ இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, பெர்சனலா வந்து ஹிப்ஹாப் ஆதி எப்படின்னா, சோசியல் இஷ்யூஸ்க்கெல்லாம் எப்பவுமே வந்து குரல் கொடுக்கிற ஒரு பெர்சனா இருந்திருக்கிறாரு. கிரவுட் கூட எங்க கூட நிக்கிற ஒரு ஸ்டார நாங்க பார்த்திருக்கோம் உங்கள. பட் ஐ திங்க் அது வந்து இட் டிட்டோரேட்டட் ஓவர் டைம்ல வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான மாரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஆ. வை டிட் யூ டேக் த பேக் சீட் கொஞ்சம்? அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. ம். நான் இப்படி சொல்றேன் இத. ஆ. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் அத வந்து ஒரு எமோஷனோட உங்களுக்கு சொல்றேன். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன நீங்க விட்டுட்டு எமோஷன மட்டும் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? பேசிக்கா முட்டாள் ஆயிடுவோம். ஓகே. எமோஷன் வித்தவுட் இன்டெலிஜென்ஸ் கேன் மேக் யூ அ ஃபூல். அப்படி வெறும் எமோஷன் மட்டும் இருக்கிற உங்கள யாராவது யூஸ் பண்ணிட முடியும். ஸோ, நான் ஒரு பாயிண்ட்ல என்ன முடிவு பண்ணேன்னா, இது வெறும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸா தான் நான் குடுக்குறேன். ஆனா, வெறும் எமோஷன் மட்டும் எடுத்துக்கிற நெறைய பேர் இருக்காங்கல்ல. அப்ப இத வந்து இப்படி சொல்லக்கூடாது. இத வந்து ஆர்ட் மூலமா சொல்றோம்னா, அத ப்ராப்பரா ஒரு தனி விங் அதுக்கு தான் தமிழண்டா மூவ்மெண்ட் ஆரம்பிச்சோம். தமிழண்டா மூவ்மெண்ட்ல அவ்ளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. முதல்ல நாங்க அப்படி ஒரு இது பண்றப்ப, இப்ப ஒண்ணும் இல்ல. தமிழி, ஆதிச்சநல்லூர் இது அதுதான் வந்து முடியும். தமிழி வந்து ஆதிச்சநல்லூர்ல ஒரு பெரிய புதையல் மேடு இருக்குங்கிறதாகவும், வல்லுனர்கள் அப்படி சொல்றாங்கங்கிறது தான் தமிழியோட கிளைமாக்ஸ். அப்புறம் ஆக்சுவலா கவர்ன்மென்ட் இதுல எக்ஸ்கவேஷன்ல அடுத்து ஆதிச்சநல்லூர் தான் அடுத்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க. பண்றப்ப எங்களுக்கு வந்து நாங்க அத போய் டாக்குமெண்ட்ரி அதுதான் இந்த வருஷம் வரும் அது. அப்ப நாங்க என்ன முடிவு எடுக்கிறோம்னா, இன்ஃபர்மேஷன மினிமம் எமோஷன்ஸ் பாசிபிளா குடுத்தோம்னா, உலக அரங்குல அது மதிக்கப்படும். தமிழில இது முன்னாடி அதுவரைக்கும் எமோஷனா இப்ப இது வந்து பியூரா ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வேவ நம்ம எப்படி ஆர்க்கியாலஜிஸ்ட் என்ன பார்க்குறாங்க, இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத மட்டும் எடுக்கிறோம். நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன குடுத்துக்கிறோம். நீங்க அத உங்களுக்கு என்ன வகையில எமோட் ஆகணுமோ, எமோட் ஆகணும். அப்படின்னு இது பண்ண போறோம். தொடர்ந்து இப்ப இந்த பிடி சார நான் ஒரு சோஷியல் காஸ் இதா தான் பார்க்குறேன். அண்ட் அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி பேக் சீட் எடுக்கல. பட் வந்து எப்படி இல்ல டிரைவ் பேக் சீட் பண்ணும் நான் எப்படி சொல்றேன்னா, படங்கள்ல யூ டூயிங் இட் நீட். அது நீங்க சொல்ல வேண்டிய நான் சொன்ன மாரி கருத்தூசி போடாம, தேவையான மெசேஜ் ரைட் இடங்கள்ல யூ ஜஸ்ட் கிவிங் இட் தேர். அப்படி அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா பெர்சனலா தமிழண்டா மூவ்மெண்ட்ட ஆஹா. நாங்க அப்படியே தான் நடத்திட்டு இருக்கோம். ஓகே. டக்கரு டக்கரு நடந்தப்ப எப்படி நடந்துச்சோ அப்படியே தான் நடந்துட்டு இருக்கோம். அடுத்து தீவீரன் ஒண்ணு ஃபயர் டிபார்ட்மென்ட்டோட இத வச்சு ஒரு ஆர்ட்டா எடுத்தோம். ஃபயர் டிபார்ட்மென்ட் கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட இதெல்லாம் விசிட் பண்ணி அப்படி ஒண்ணு பண்ணோம்.
அண்ட் வந்து தொடர்ந்து நாங்க அதே இல்ல தான் நான் பண்ணிருக்கோம். ஏன் ஒரு கேள்வியா கேட்கிறேன் உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் இப்போ அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தோட அதே வால்யூம்ல இருந்து எனக்கு அது தெரிஞ்சிருந்தோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியும் வந்திருக்காது நான் நம்புறேன். வாட் டு யூ திங்க்? அது என்னன்னா டக்கரு ஒரு ரெவல்யூஷனா மாறுச்சு இல்லையா? இட் அப்ப இஸ். அது பாப்புலர் ஆகுது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நாங்க பண்ணது வந்து ரெவல்யூஷன் கிடையாது. ரெவல்யூஷனா மாறல. மக்கள் தான் அது அந்த வாஸ் இட் பை எ சாய்ஸ்? அது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது. இல்லையே, நான் டக்கரு போட்டு ஒரு 7, 8 மாசம் கழிச்சு தான் அந்த ரெவல்யூஷன் நடந்துச்சு. நான் இப்ப எப்படி தீவீரன் போட்டோமோ, அதே தான் டக்கரும். தமிழண்டா மூவ்மெண்ட் எப்படி தொடர்ந்து ஆர்ட் மூலமா சொசைட்டில இருக்கிற விஷயங்கள சொல்லுதோ, அதே தான் அதுவும். அது ஒரு ரெவல்யூஷனா ஒரு 6, 7 மாசம் கழிச்சு மாறுது. அது பொலிட்டிசைஸ் ஆகுது. அதுல நெறைய படம் மாரி ஒண்ணு நடக்குது. நான் அதே மாரி தான் இருக்கேன். அதுல ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, என்ன பத்தி அப்படி சொல்றாங்க, ஹெட்லைன்ஸ்ல வரும். அப்ப அதுக்கு கிடைச்ச ரீச் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எல்லாரும் என்ன நெனச்சிடுறீங்கன்னா, இவரு வந்து அ இதுதான். நான் அப்படியே தான் இருக்கேன். தீவீரன் எடுக்கிறப்ப கொரோனா பீக்கு. வெளியிலயே போக்கூடாது. அந்த டெஸ்ட் எடுத்து போவாங்கல்ல டெய்லியும். அந்த இடம் அது. அந்த இடம் 3 மாசம். அதுவும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் கூட அந்த 3 மாசம் அந்த ப்ராசஸ். நாங்க போவோம். ஒரு வாரத்துல 2 நாள் அவங்க கூட போவோம். அங்க போவோம். இத ஷூட் பண்ணுவோம். அத பண்ணுவோம். ராபின் காஸ்டோன் அவரு இப்ப வந்து என்ன என்ன ஆயிட்டாரு அவரு? ஏதோ ஆயிட்டாரு அவரு. அ டிஎஃப்ஓவா இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஓகே. அவரு கூட நாங்க அந்த அவ்ளோ நாள் சுத்துனோம். அதெல்லாம் வந்து அப்ப எல்லாம் உயிருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆஹா, ஆஹா. நாங்க போய் நின்னோம். அப்படியே தான் நான் ஜல்லிக்கட்டு இப்ப So பண்ணேன். you're doing it the same way. அது மேபி ஏதோ ஒரு இதுல கனெக்ட் ஆகுறப்ப அது நாங்க எடுத்துக்கிற பிரச்சனைகள் இப்படி எடுத்துக்கிட்டே வரோம். இப்ப வந்து ஆதிச்சநல்லூர் தமிழிலாம் எடுத்தோம்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாம் தமிழ் அந்த ஒரு ஃபீல்ட்ல போய் பழமைக்கும் பழசுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பழசுங்கிற வைப்ஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பழமையிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அது எதுக்குன்னா நம்மளுடைய இத பார்த்தா நம்ம அடுத்து வருங்காலத்துல பெட்டரா ஏதாவது அதிலிருந்து எடுத்து அப்ளை பண்றதுக்காக. பண்றதுக்கு தான் அந்த விஷயம் யூஸ் ஆகுது. ஓகே. பட் வந்து பழைய வெறும் பெருமை அப்படி, இப்படி, அப்படி அந்த எமோஷன் வேணாங்கிறது தான் இந்த தமிழுக்கும், ஆதிச்சநல்லூருக்கெல்லாம். ஃபேக்ட்டா பேசாட்டி ஏன்னா வந்து அப்ப கொஞ்சம் பயங்கரமா தமிழன்டா அதெல்லாம் இருக்கணும் தான். பட் வந்து அது வந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிறக்கூடாது. ஓகே. அந்த ட்ராக் மாற மாரி இருந்தோனே யூ ஜஸ்ட். ஸோ கொஞ்சம் எவால்வ் ஆயி இப்படி பண்றோம் கன்டென்ட். ஓகே. இது ஒரு டைம் ஆகுங்க. எப்ப இது மக்களுக்கு தேவையோ அப்பதான் மக்கள் அத எடுத்துப்பாங்க. ஓகே, ஓகே. ஸோ வந்து மக்கள் நம்மள எப்படி பார்க்குறாங்கங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத தெளிவா பண்ணிட்டு இருக்கோமா? ஓகே, ஓகே. இது வந்து சில பேருக்கு இம்பாக்ட் ஆயிட்டு தான் இருக்கும். தீவீரன் வந்து எத்தனையோ ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு இம்பாக்ட் ஆச்சு. அதுல எத்தனையோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அவ்ளோ பேர் பேசுனாங்க அந்த பைட்ஸ்ல. எங்களால கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சது. முடிஞ்சது. ஓகே. அவ்ளோ பேர் எமோஷனல் ஆயிட்டாங்க. எங்க கூடவே ஒரு இவங்க ஒரு இடமா விசிட் பண்றோம். அந்தந்த கம்யூனிட்டிக்கு அது ஹிட் ஆயிருக்கும். அது காமனா ஒரு காஸ்க்கு வரப்ப அது மேபி பெருசாகும். பெருசா பூம் ஆயிடுச்சு. மேபி எஸ். அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ Okay. சோஷியலி அதே ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹேவ் அ மூவ்மெண்ட் கால்ட் தமிழண்டா மூவ்மெண்ட் தட் கான்ஸ்டன்ட்லி டஸ் இந்த மாரி சொசைட்டியல் விஷயங்கள் எடுத்து அவங்க பேசிக்கிட்டே பண்ணிட்டு தான் தான் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா, Okay. ஆமா. ஸோ ஆக்சுவலி இந்த ஷோல வந்து இந்த நெகட்டிவான விஷயங்களை எம்பசைஸ் பண்ணி பேசி தம்ப்நெயில்ல போடுறதுலாம் இட்ஸ் நாட் லைக் தட். அது நமக்கு அதே கிடையாது. பட் எனக்கு வந்து இது உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா there's ஒன் சைடு ஆஃப் த சொசைட்டி வேர் இப்போ வந்து எல்ஜிபிடிக்யூல இருந்து ஒரு பொண்ணு வந்து ரீசெண்டா +2ல ஷி காட் குட் மார்க்ஸ் அண்ட் நிறைய பெரிய எஜுகேஷன் படிக்கணுன்ற ஆசையோட ஷி ஜஸ்ட் லிவிங் அப்படின்றப்போ அது ஒரு ஹாப்பியான விஷயம். அப்படி ஒருத்தங்க ஒரு சொசைட்டில இருந்து வராங்க அப்படின்றப்போ. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வெட்டி கொன்னுடுறாங்க ஒரு நடு ரோட்ல வச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சைடு த சொசைட்டி இஸ் ஜஸ்ட் அப்ரிங்கிங் ஒரு இதுல, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்கு இதுல? ஒண்ணுமே இல்ல. இந்த கேள்வி தான் அப்பவே சொன்னேன். இந்த மாரி என்னத்த சொசைட்டிக்குள்ள போடுறோமோ, அத தான் திருப்பி ரீட் பண்ணுவோம். டிக்டாக்ல எடுத்து அருவாள வாயில வச்சு, "டேய் நாங்க யார் தெரியுமான்னு?" ரீல் போடுற வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும். இட் இஸ் கூல் டூ பி தட்ங்கிற விஷயங்கள நம்ம சொசைட்டிக்குள்ள தள்ள அது நடக்க தான் செய்யும். ஆஸ் ஆர்டிஸ்ட் உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இந்த மாரி ஏன்னா இன்னைக்கு Instagram வந்து எவ்ரி காமன் மேன்ஸ் மீடியா ஆயிடுச்சு. யா. அவங்க அது மூலமா கருத்து சொல்லலாம். என்னத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோங்கிற ஒரு நெறைய வீடியோஸ்ல என்னென்னமோ வருதுல்ல. எதேதோ பேசுறாங்க. ஒரு சேனல் ஒண்ணு பார்க்குறேன். வெறும் டபுள் மீனிங்லாம் இல்ல. ஸ்ட்ரெய்ட் மீனிங் வல்கர் விஷயங்கள் மட்டுமே பேசுறாங்க. அப்படி நம்ம ஒரு சமுதாயத்துக்குள்ள போடுறப்ப அத பார்த்து அந்த இதுல தானே அறுவடை பண்ண முடியும். அத பார்த்து ஒரு 1000 பேர் அதுல அந்த மனநிலையில ஒரு 1000 பேர் போவாங்க. அப்புறம் இது நடக்குது, அது நடக்குதுன்னு நம்ம சொல்றப்ப நம்ம தான் அந்த சமுதாயத்த உருவாக்குறோம். நம்ம எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. ஆனா இந்த மாரி பிரச்சனைகள் நடக்கிறப்ப தள்ளி நின்னுட்டு இப்படி பண்றானுங்களே, இன்னும் இப்படி இருக்கானுங்களே, இன்னும் இதாகுதேன்னா நம்மளும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கோம். ஸோ வந்து இது கலெக்டிவா தான் இத மாத்த முடியும். ஒரு விஷயம் அது வந்து இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மீடியம் இருக்கிறனால, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நம்ம இந்த சைடு ஆயிடுவோம். உடனே அந்த இன்ஸ்டன்ட்ல நல்லவனாயி, இப்படி நடக்கிறதே இந்த இதுல, அப்படியே வந்து உங்களுக்காக நான் அந்த மாரி ஆயிடுறோம் நம்ம. உடனே அதுலேருந்து டிசோசியேட் பண்ணி, நம்மளும் அதுல ஒரு காரணம்.
ஒரு 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 இப்ப ரீசென்ட்டா அந்த ட்ரெயின்ல வந்து போதை இதுல வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு அத கூல்ன்னு காமிக்கிற இடங்கள்ல அந்த டோட்டல் சொசைட்டி எப்படி இருக்கோ அப்படி அதோட ஒரு ஒரு செக்ஷன்ஸா தான் இவங்க வருவாங்க. இன்னைக்கு இட் இஸ் கூல் டூ டூ ஆல் தட்ங்கிற மாரி இருக்கு இல்லையா? அதனால அப்படி இருக்காங்க. பஸ்ஸுல வந்து மேலலாம் நின்னுட்டு ஆட்டம் போட்டா, அது சூப்பர் அப்படின்னு அத கூலா நம்ம ட்ரெண்ட் பண்றோம் இல்லையா? அந்த இதோட ரியாக்ஷன் இப்ப பார்ப்போம். இப்ப என்னத்த இது பண்றோமோ, அது இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்போம். அப்படிதான். இன்னும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம், அதுக்கு எனக்கும் பங்கு இருக்கு, உங்களுக்கும் பங்கு பங்கு இருக்கு. இருக்கு. நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் சொசைட்டி எப்படி பாதிக்குதோ, அது எல்லாத்துக்கும் அதுக்கு ஓகே. இந்த கேள்வியில என்னைய நீங்க யோசிக்க வச்சுட்டீங்க. இப்போ ஆமா தானே அப்படின்ற மாதிரி. தமிழ்ல வந்துட்டு ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்ஃபாக்ட். ஒரு நியூ ஸ்டார், ரைசிங் ஸ்டாரா வந்துட்டு நவ் யூ ஆர் லைக் வெரி வெரி ஷைனிங் ஸ்டாரா இருக்கிறப்ப ஹவ் டஸ் திஸ் ஃபீல் டு யூ இன் ஜெனரல்? இல்ல கேட்க நல்லா இருக்கு. ரைசிங் ஸ்டார், ஷைனிங் யா ஸ்டாரா யூ ஷைனிங் வெரி பிரைட் இன்ஃபாக்ட். எஸ். அவ்வளோதான். அது கேட்டுக்கணும். வேற எதுவும் பண்ணக்கூடாது. எடுத்துக்கலாம் கூடாது. அவ்வளோதான். ஐ அம் ஜஸ்ட் த சேம் ஓல்ட் ஆதி. அதே ஆதினா தான் பாய்ஸ்க்கு. அதே பாய்ஸ் தான். ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங். ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த அன்புக்கெல்லாம். நான் சொல்லணும், நான் பண்ணணும்னு நெனச்ச விஷயங்கள நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம், எனக்கு கிடைக்கிற அன்பு தான். அ அத தவிர இதுலேருந்து எடுத்துக்க எனக்கு இந்த ஃபேமு, மணி அதெல்லாம் ஒரு பை ப்ராடக்ட்டே தவிர, எனக்கு அந்த லவ் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நான் ஏதாவது ஆர்டிஸ்டிக்காவும், எங்களோட ஆர்கனைசேஷனலாவும் அந்த வழியா கொண்டு போணுங்கிறது என் ஆசையா இருக்கு. அ அத தாண்டி அவ்வளோதான். இதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். அது தவிர எந்த ஃபீலிங்கும் இல்ல எனக்கு. ஓகே. 4 இயர்ஸ் பேக் ஆதி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எவ்ளோ ஐ மீன் மீசை முறுக்கோட ஹிட்லாம் இருந்தப்போ, எனக்கு இந்த சக்சஸ் என்ஜாய் பண்றதுக்கான டைம் நான் ஒதுக்கவே இல்ல. ஐம் ஜஸ்ட் கோயிங். நான் வேற ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹேவ் யூ அக்கம்ப்ளிஷ்ட் அந்த பாதிவே வந்துட்டீங்களா? தெரியலையே! இப்படிலாம் சொல்லியிருக்கேனா? ஐயோ! ஆமா நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்ல ஆமா அது அ அதான் எனக்கு தெரியலையே! எனக்கு சக்சஸ் இப்ப படம் ஹிட் ஆயிடுச்சு. என்னால சும்மா உட்கார முடியல. நான் பாருங்க டூர் போயிட்டோம். ஆமா, ஆமா. நாங்க தமிழ்நாடு பார்த்தோம். டூர்ன்னு. என்னன்னா, எனக்கு இந்த ப படமோட ஒரு படம் ப்ரமோட் ஆயி ஒரு வரப்ப நெறைய இடத்துல நான் மதுரை வாலான்னு ஒருத்தனோட ஒரு பையனோட இது பார்த்தேன். Instagram பேஜ் பார்த்தேன். ஃப்ரைடே பார்த்தேன். நான் இன்னைக்கு தான் இந்த படம் பார்த்தேன். நான் 20 டிக்கெட் எடுத்து எல்லாருக்கும் குடுக்குறேன். இந்த படம் வந்தது தெரியல நெறைய பேருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். என்னது படம் வந்தது தெரியலையா? ஆ. நான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். கிளம்பிட்டேன் உடனே அவ்வளோதான். அந்த பையன் வந்து அப்புறம் அந்த பையன புடிச்சுட்டோம் மதுரையில எதேர்ச்சையா. ஓகே. பார்த்தா அவன் அங்க மைக் வச்சு நின்னுட்டுருக்கான். மதுரையில ஸ்க்ரீன் இதுல. அங்கேயே அப்படியே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் மேல நின்னுட்டுருந்தோம். சுத்தி கூட்டம். அவன் கீழ மைக் வச்சு நின்னுட்டுருந்தான். சும்மா அவனுக்காக ஒரு ஷவுட் அவுட் குடுத்தேன். அவ்வளோதான் யோசிக்கணும் இதுல. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நாங்க ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் இந்த படம் டேட்டே அனவுன்ஸ் பண்ணாங்க. உடனே இறங்கிட்டோம். எவ்வளோ ப்ரமோட் பண்ண முடியும் இறங்கிட்டோம். பட் அகைன் அது இல்லங்கிறப்ப பண்றோம். இப்ப நல்லா பண்ணிட்டுருக்குன்னா இன்னும் ப்ரமோட் பண்ணணும். யா எக்ஸாக்ட்லி. அப்படி போயிடுறது பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். இது ஒரு ப்ராசஸ் இது நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. நெறைய பேர் வந்து பார்க்குறாங்கங்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. பட் அதுக்கு மேல இதுல அவ்வளோதான் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. டன். ஆனா ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு உட்கார முடியாதுல்ல. ஸோ நெக்ஸ்ட் வேலையில இறங்கணும். ஐ அதான் அகைன் அண்ட் அகைன் ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். இந்த அன்பு இது எல்லாமே கிரேட்ஃபுல். பட் ஐ ரியலி டோன்ட் ஹேவ் டைம். எனக்கு இன்னும் நெறைய இருக்கு பண்ண. ஸோ அதனால அவ்வளோதான். அடுத்த வேலையில இறங்கணும். அண்ட் நீங்க பேசுறப்போ சொன்னீங்க, ஐ கேவ் தட் ஷவுட் அவுட் டூ தட் அந்த பையன் மதுரைக்கார பையன் அப்படின்றீங்கல்ல. ஐ திங்க் ரெகக்னைசிங் பீப்பிள் அண்ட் கிவிங் தெம் த ப்ராப்பர் கிரெடிட்ஸ் வந்து உங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஸ்டேஜ்ல மென்ஷன் பண்றதுக்கு மறந்தது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சாங்கோடைய ஹிட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஜே, ஆர்ஜேவை நீங்க மென்ஷன் பண்ணாம இருந்தது கிடையாது. யூ ஆல்வேஸ் கிவன் த ப்ராப்பர் கிரெடிட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இல்லையா? தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் தே பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் நான் நம்புறேன் இன்ஃபேக்ட். ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த கிரெடிட்ஸ் குடுத்துட்டே இருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு லவ் குடுத்துட்டே இருக்காங்க. சப்போர்ட் குடுத்துட்டே இருக்காங்க. இது ஹவ் இஸ் இட்? இல்ல நான் இது சிம்பிளா சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, நான் ஆரம்ப காலகட்டத்தில நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹிப்ஹாப் தமிழான்னு ஒண்ணு பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி ராப்லாம் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல ஒருத்தன பார்க்குறேன். ஜீவா. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்றோம். ஆனா இப்ப வந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. நெறைய பேர் போயிருக்காங்க. நெறைய பேர்னால அந்த டைம்லலாம் சர்வைவ் ஆக முடியல. அப்பலாம் நெறைய ராப்பர்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணி, பட் எங்ககிட்டயே அப்ப எதுவும் இல்ல. யாருனாலயும் சஸ்டெயின் பண்ண முடியாது. அவங்க வீட்ல படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போமாங்க. ஸோ எத்தன பேர் வீட்ட விட்டு வெளில வந்து உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய டஃப்பான ப்ராசஸ் தான். எனக்கெல்லாம் ரொம்ப டஃப் அது. நான் வந்தேன் ஓகே. ஜீவாவும் வந்திருந்தான். ரொம்ப டஃப்பான அது ரொம்ப கஷ்டம். அவன் காலேஜ் போயிட்டு அவங்க வீட்ல தூங்கிட்டு, ஒரு நாள் இங்க ஸ்பெண்ட் பண்ணி காலையில வந்து மியூசிக் பண்ணி, நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பேன். அடுத்து நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி கிளம்பி போவேன்.
ஒரு 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 அந்த அந்த ஒண்ணுமே இல்லாம ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அப்ப அடுத்தடுத்த பசங்க வராங்க. இந்த கௌஷிக்லாம் வந்து அப்ப பார்த்த பையன். லைவ்ல ஸ்டேஜ்ல பார்த்தோம். படம் வரப்ப அவன படத்துலயும் பாட வச்சு அப்படிலாம் பண்ணோம். ஸோ அந்த பசங்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆகுறாங்க. சில பேர் இங்கேயே இருந்துர்றாங்க. நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். என்னால ஒரு ஒரு ஆர்கனைசேஷன கிரியேட் பண்ணி, அதில இவங்களெல்லாம் வந்து எம்ப்ளாய் பண்ண முடியிற இடத்துக்கு ஒரு பிராண்டா நாங்க வளர்ந்துருக்கோங்கிறதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். அது 1. ஸோ என் நண்பர்கள் கூட என்னால அவங்களுக்கு வேலையும் குடுத்து எல்லாரும் ஒண்ணா இருக்க முடியிறது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுக்கு ரொம்ப உண்மையிலேயே அது எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போய் சேரணும். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா நெறைய பேர் போயிருக்காங்க. நெறைய பேர்னால லைஃப்ப ஹேண்டில் அடுத்து படிச்சு முடிச்சாங்க. என்ன பண்ணணும்? கிளம்பியிருக்காங்க. அப்படி நெறைய பேர் அந்த டைம்ல. பட் அந்த டைம்ல நான் நெறைய பேர் வந்து, ஐயோ! இவங்கலாம் இருக்கணும்னு நெனச்சேன்ல. பட் அவங்கவங்க வாழ்க்கைய தேடி போனாங்கல்ல. அவங்க அந்த மாரி ஒரு சூழல் திரும்பி நம்ம வாழ்க்கையில ஏற்படுறப்ப, அதுக்கு அத நம்ம அவங்களோட லைஃப் அஃபோர்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ப எப்படியா வந்துரணும். அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ எங்கள புரொடக்ஷன் ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பிக்கிறப்ப இது ஃபேன் கிளப் என்னோட ஃபேன் கிளப்ன்னு ஒண்ணு வந்து நாங்க இதுவரைக்கும் நீங்க எங்களோட ரசிகர் மன்றம் அந்த மாரி எந்த இதுவுமே பார்க்க முடியாது. பட் அது ஒரு 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 8 இயர்ஸ் 9 இயர்ஸா பியூரா ரன் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி இயர் வந்து எங்க இதுல 5 இன்டர்ன் எடுப்போம். இப்ப புரொடக்ஷன் ஆரம்பிச்சோனே, அது ஒரு ஸ்ட்ராங்கா ஹையரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 6 பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச்ல. 6 பேர்த்துல இன்டர்ன் முடிச்சு ஒருத்தன் செலக்ட் ஆனான். அவன் வந்து அதாவது ஒரு ப இன்டர்ன் வந்து ஃபேன் கிளப்லேருந்து எடுப்போம். ஃபேன் கிளப்ல இவ்வளோ வருஷமா யார் இருக்காங்களோ அவங்க வருவான். தொடர்ந்து 3 வருஷமா அஸ்வின் ஒரு அதாவது யாரெல்லாம் ஃபேன் கிளப்லேருந்து வந்தாங்களோ அவங்க மட்டும் தான் நோ ரெக்கமெண்டேஷன் நத்திங். எல்லாரும் ஒரே ஃபேர் ப்ராசஸ். பட் அவங்க வந்து உள்ள வராங்க. ஸோ இன் எ வே நம்ம ஆர்ட்ல ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அது ஒரு மாரி கரெக்ட்டா கனெக்ட் ஆயி அது அவங்க ஆல்ரெடி ஓரியன்டடா எங்களோட ப்ராசஸ்க்குள்ள வரப்ப, ஒரு பக்கம் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பரவால்ல. அவனுங்க அந்த 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 வைப்ல வராங்க. ஸோ ஆஃபீஸ்ல பார்த்தா பாதி கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்க ஆஃபீஸ்ல ஒரு ஒரு இருக்கிற ஒரு 30% வந்து ஃபேன்ஸ். புரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ ஃபேன்ஸ். அதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ரிமைனிங் 20% ஹூஎவர் இஸ் ஹெட்டிங் ஆல் தீஸ் டிபார்ட்மென்ட்ஸ் தே ஆர் ஆல் மை ஃபிரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். திஸ் மஸ்ட் ஃபீல்ஸ் வெரி நைஸ் இல்லையா? உங்கள புடிச்சவங்க மட்டும் தான் உங்க கூட இருக்காங்க. வொர்க் பண்றாங்க. தே இத நாங்க என்கரேஜ் யூ இன் ரெஸ்ட்ரிக்ட் எவ்ரி பண்றது. ஆஸ்பெக்ட். இப்ப ஒரு பையன மீட் பண்ணேன். ஆஹா. இந்த போன வாரம். போன வாரம் தான் அவன தெரியும் எனக்கு. அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. அவன் கூட அடுத்து ஏதோ ஒரு வகையில அவன் கூட நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப அவன் எனக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றான். நான் முதல்ல உங்கள எங்க தெரியுமா நான் பார்த்தேன் அப்படின்னு. சொல்லுப்பா என்னப்பா தெரியல. நான் அதுவும் அவன் சொல்லல. நான் ஏதோ கேட்கிறேன் அவன்ட்ட. இது எப்படிப்பா உனக்கு தெரியும் இந்த மேட்ரு? இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓ! அப்படியா? டைரக்டர் உனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா நான் மீசையம் முறுக்குல உங்கள பார்க்க வந்தேண்ணா. சரி. அங்க தான் இவங்கள பார்த்தேன். அப்புறம் வந்து நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், இதாயிட்டேன். அவன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு அ ப இடத்துல இருக்கான் இன்னைக்கு. இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ட்டான இடத்துல இருக்கான். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா சொல்றன்னு. ஸோ மேபி என்னோட எனர்ஜியும் அலைன் ஆகுது போல. அந்த கண்டிப்பா. பையன் வேற யாரும் இல்ல. அதோ அவன் தான். கிரண். ஸோ வந்து எனக்கு ஷாக்கு. அண்ட் ஐ அம் சோ பிளெஸ்ட். அப்பா எவ்ளோ குடுத்து வச்சிருக்கணும் நம்ம. நம்மள புடிச்சவங்கள நமக்கு புடிக்குது. ஆனா யாருன்னே தெரியாம. அவன் என்ன மீசை முறுக்குல பார்க்க வந்திருக்கான். எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஓகே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அவ்வளோதான். ஆனா இதுலேருந்து எடுத்துக்க எதுவுமே இல்ல. வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் திஸ் லவ். பட் இந்த லவ்வ வச்சு ஏதாவது உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே. நவ் ஐ அம் பிட்ச்சிங் அனதர் பால். இப்போ இவ்ளோ லவ் வருது அப்படின்றப்போ, ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ ரீசென்ட்டா உங்களோட ஒரு பிரஸ் மீட் நாங்க பார்த்தோம். அதுல ஒரு பொண்ணு வந்து தேம்பி தேம்பி அழுவுறாங்க உங்கள பார்க்கறதுக்காக. ஐ மீன் தெரியல எத்தன பேருக்கு இந்த மாரிலாம் உங்க ரசிகர்கள் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ நீங்க பிளெஸ்டா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ற ஒரு சைடு இருந்தாலும், ஐ அம் ரெஸ்பான்சிபிள். இவங்களுக்காக நான் ஒண்ணு பண்ணணும். இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க என்கிட்ட அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு அது வேணும். ஹவ் டு யூ ஹேண்டில் தெம்? என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகுது உங்களுக்கு இல்ல அவங்க மேல? ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா கேட்டுட்டாலே எல்லாம் முடிஞ்சிருங்க. அவ்வளோதான் லைஃப்ல. ரொம்பலாம் ஃபீல் பண்ணிக்க கூடாது. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இடம் புடிச்சிட்டோம். ரத்னபுரின்னு கோயம்புத்தூர்ல இடத்துல இருக்காங்களாம். என்னன்னா அந்த பொண்ணோட வீடியோ ஷேர் ஆச்சு. நம்ம ஜென்ரலா நெட்ல ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? அவளுடைய பக்கம் என்னன்னுலாம் பார்க்க மாட்டோம். போட்டு பொலன்னு பொளந்துருவாங்க இல்லையா? ஒரு நடிகனுக்காக இதை செய்கிறாயே! நீ எல்லாம் நல்லா இருப்ப. அந்த மாரி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல. பட் அவளோட கோர் எமோஷன் என்னன்னு பார்த்தேன். அவ வந்து பாடுறாளாம் அந்த பொண்ணு. அவ பாடுறனால அவளுக்கு வந்து மீசை முறுக்கு எனக்கு தெரிஞ்சு மீசை முறுக்குல தான் அது வந்துச்சு. அத பார்த்து மேபி கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளும் அப்புறம் அத அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு காமிச்சாங்க. சோசியல் மீடியா டீம் வந்து இதுக்குன்னே அவங்க இத தான் பண்ணுவாங்க. அதுல ஹெட் பண்றதும் என் ஃபேனு. ஓ! ஓகே. ஸோ வந்து அவன் வந்து இத காட்டுறான் எனக்கு. அண்ணா இங்க பாருங்கண்ணா இந்த பொண்ணு இதெல்லாம் என்னன்னு பார்த்தா நம்மள பார்த்துட்டா.
இது வந்து இவர மாரி ஆயிடணும் அப்டின்னா, அவ அந்த ரூட்ட தான் பார்க்குறாளே தவிர, ஷி இஸ் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஷி லவ்ஸ் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹிப்ஹாப் தமிழா. ஆஸ் அ பெர்சனா பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஆக்ஷன் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவள ரீச் அவுட் பண்ணான்னா, மேபி வி வில் ட்ரை டூ டூ வாட் இஸ் ரைட் ஃபார் ஹர். அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு சில பேருக்கு ஸ்கில் இருந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில பேரு ஸ்கில் இல்ல. பட் ஸ்டில் நான் இப்படி ஆவணும்னு சில பேர் ஒரு முயற்சி பண்ணி ஆசைப்படுவாங்க. அப்படி ஆனவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஓகே. நம்ம பார்த்துருக்கோம் லைஃப்ல. ஒரு விஷயம் பிடிக்கும். அது மேல அப்சசிவா இருந்து அதுல ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. யாஹ்! ஸோ அந்த அதாவது ஹார்ட் ஒர்க்கும்பாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும்பாங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஜெயிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி வாட் ஆர் யூ? ஹார்ட் ஒர்க்கரா? ஸ்மார்ட் ஒர்க்கரா? ஐ திங்க் ஐ பேசிக்கலி டோன்ட் வொர்க். நான் வேலை செய்ற வாட்? மாரியே எனக்கு ஃபீல் ஆவறதில்ல. டூர்லாம் போனேன். அதெல்லாம் பார்த்தானுங்க அவனுங்க ஏதோ இவங்கலாம் வந்து யார்றா நீன்னு. எனக்கு அவ்வளோதான். அதுதான் வொர்க்ன்னு ஆயிடுச்சு இப்ப. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நானா இருக்கேன் அவ்வளோதான். நான் நானா இருக்கிறதுக்கும், நான் எனக்கு புடிச்ச விஷயங்கள பண்றதுக்கும் எனக்கு அது ஒரு அதுக்கு வந்து அதுல ஒரு அது ஒரு ஒரு வொர்க்கே கிடையாதுப்பா. நான் பண்றேன். ஐம் ஜஸ்ட் லிவிங் மை அவ்வளோதான். லைஃப் அப்படி இல்ல? இப்ப கூட இந்த ஃபேன கண்டுபிடிக்கிறது வேலையாலாம் பண்ணல. எனக்கு உண்மையிலேயே அவள பார்க்கணும். ஏன் வந்து நீ வந்து அப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆன? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். எனக்கும் தெரிஞ்சுக்கணும். அவ அப்புறம் அந்த வீடியோலயும் பார்த்தேன். நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன்னா. சரி அவ ஆர்டிஸ்ட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டீஸோ இதுவோ எனக்கு அந்த அவளுக்கு இருக்கும் கண்டிப்பா. என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னால அத ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். என்னால அவளுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும்னு நான் சொல்லணும். அது எல்லாம் வந்துச்சுன்னா, மேபி தட் இஸ் ஹவ் தி வேர்ல்ட் இஸ். ரொம்ப சின்னதுங்க. நம்ப ஆஃப்டர் வி லிவ் எ லைஃப். லைஃப் எல்லாம் கூட விட்டுருங்க. இந்த சினிமா கேரியர்ல ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்த விடுறோம்னா மறந்துருவாங்க. நோபடி எல்லாருக்கும் அவங்கவங்க வாழ்க்கையே ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஹிஸ்டரியே எடுத்துக்கங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 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 20, 30 இயர்ஸ் ஆர் 100 இயர்ஸ் ஈவன் கிங்ஸ் கூட அவ்வளோதான். அது யார் என்னன்னுலாம் தெரியாது. ஹிஸ்டரி எப்படி வேணா திரிஞ்சு அப்படி இப்படி மாறி வரும். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு ரிமெம்பர் ஹவ் யூ லிவ்ட். எதுவுமே தெரிய போறதில்ல. ஒன்லி ஒன் திங் இஃப் யூ லீவ் அ பாசிட்டிவ் நீ இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் பண்ணணுங்கிறது தானே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திங்ஸ் தட் வில் மேக் மீ ஹாப்பி. எனக்கு சந்தோஷமா இருக்கணும். அண்டு மத்தவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும். பொதுவா நான் தமிழ்ல நெறைய பேச விரும்புவேன். இப்ப காலேஜஸ் நான் படிக்க போயிட்டு இருந்தேன்ல. அப்ப இருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒட்டிக்கிச்சு. அங்க இங்கிலீஷ்ல தான் ஸ்டாஃப்ஸ் கூட பேசி ஆவணும். ஸோ அப்ப இது பார்த்து நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் டூயிங் திங்ஸ் அவ்வளோதான். மொதல்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன். இன்டர்வியூல வந்து உட்காந்து. இப்ப வந்து எனக்கு என்னன்னா, அவ்வளோதான் இது லைஃபு. இவ்வளூண்டு லைஃப் போல மத்தவன் சொல்றது அப்படி மாத்தி, இப்படி மாத்தி அது போரு. அது அது வேலை அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது அது நல்லாவும் இல்ல. நான் நானா இருந்தா எல்லாருக்கும் புடிக்குது. என்ன அது நான் முதல்ல வந்து கொஞ்சம் அது அது இருக்கும்லங்க ஒரு ஏஜ்ல வந்து மத்தவங்க கமெண்ட்ஸ் பார்த்தாலே அஃபெக்ட் ஆகும். அப்படி ஒண்ணு ஆகும்ல. ஸோ அப்பப்ப அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல அஃபெண்ட் ஆகி உட்கார்ந்திருக்கிறா? நெறைய டைம் அது ஆயிருக்குல்ல லைஃப்ல. ஓ! ஒரு டைம்ல இது பார்ப்போம். என்ன இது இப்படி ஏன் இப்படி பண்றாங்க? ஏன் இது நடக்குது? அப்படிலாம் நம்மளுக்கு ஒண்ணு தோணும். அது நம்ம பார்த்த ஆக்ஷன்ஸே மாத்திரும். அகைன் லக்கிலி பிளெஸ்ட் பை ஃபிரெண்ட்ஸ் ஹூ ஆர் அகைன் புட்டிங் மீ டூ த ரைட் பாத். என்னைய சரியான வழியில என்னை எப்படியாவது தள்ளிடுவாங்க அவங்க. லவ்லி, லவ்லி. எனக்கு இப்போ ஆக்சுவலி லைட்டா ஜெலஸா இருக்கு. ஏன்னா, எப்படிங்க ஒருத்தரால இவ்ளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால இவ்ளோ ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்க முடியும்? பிகாஸ் நெறைய ஃப்ரெண்ட்ஷிப்லயே அடி விழுந்திருக்குங்க. ஐயோ! பிட்ரே பண்ணிருவாங்க. முதுகுல குத்திடுவாங்க. தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா வந்து கொஞ்சம் இதா as I said, this is gonna be a unfiltered ஒரே conversation. ஒரு இதுதான். ஆ. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நட்புல நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தான் பிட்ரயல் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணா தான் சீட்டிங் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல. வெறும் அன்பு தான்னா, எப்படி பிட்ரயல் வரும்? பிட்ரயல்னா என்ன துரோகம். நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அத அவங்க செய்யலன்னா அது துரோகம். நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா எதுவுமே வராது. நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நான் வேலை செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லையே. நான் தான் இந்த டூர் போனேன். யாரு கிரண் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்து. நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அவன் அவன் ஃப்ரீயா விட்டான். ஆனா வேன்ல ஏன்னா பிளக் இல்லன்ட்டான்ல. வேன்ல பிளக் இல்லனா லேப்டாப் சார்ஜ் போட முடியாதுன்ட்டான். அப்படியே பார்த்தேன். சரிடான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கையில எடுத்து, என்னடா இது வேற மாரி இருக்கு அப்படின்னு பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி சும்மா ஆனா எனக்கு விளையாட்டா இருந்துச்சு. உடனே பிக் பண்ணிட்டேன். நெறைய போட்டேன். ரீல்லாம் போட்டேன். எல்லாம் வைரலா போயிட்டு பார்த்து இருந்துச்சு. பார்த்தேன் நாங்க. ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம் பண்றதுக்கு. செம்மையா இருக்கே அப்படின்ட்டு. அதனால வந்து வேலை செய்யுங்கன்னே எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல அவனுங்கிட்ட. நான் சம்பளம் குடுத்துட்டு இருக்கேன் அவனுங்களுக்கு. பட் உண்மையா இருக்கானுங்க அவ்வளோதான். அவன் பார்த்தான் எடிட் பண்ண முடியாதுன்னான்ட்டான். அதனால அவன வந்து டேய் இப்படி நீ அத பண்ணு அவ்வளோலாம் ஃபீல் ஆகக்கூடாது. முடிஞ்சா அதான் ரொம்ப எதுவுமே எக்ஸ்பெக்ட் இல்லாம ரொம்ப அன்ஃபில்டர்டா இருந்துட்டோம்னா, இப்ப நம்ம அன்ஃபில்டர்டா இப்ப இதுவே ஃபில்டர் போட்டு தான் பேச முடியும். ஆனா ஒரு பொது வெளியில பேசிட்டு இருக்கோம். இன்னும் இதா பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபில்டர்டா இருப்பேன் நானு.
அப்படி இருக்கப்ப பசங்க கரெக்ட்டா அது நான் என்ன எனர்ஜி குடுக்குறேனோ அதான் திரும்ப வரும் இல்லையா? நான் எத எக்ஸ்பெக்ட் பண்ணா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஈஸியா சொல்லிட்டீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்டின்ட்டு. பட் ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அஸ் வெல் இல்ல? எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கலாம்னா, வொர்க் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கலாம். நான் உனக்கு ஒரு இன்டர்வியூ குடுக்குறேன். நீ எனக்கு என்ன குடுப்ப? எனக்கு இதனால ரீச் குடுப்பியா? என்னோட படம் ப்ரமோஷன் அப்படி போகுமா? என்ன அது அப்படி இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அத எப்படி பண்றது? நெறைய பேர் நான் இத கேள்விப்பட்டுருக்கேன். கடைசியில அது நம்ம மட்டும் தான் லைஃப்ல அப்படிங்கிற இட்ஸ் விஷயங்கள் ஆல்வேஸ் அஸ் அலோன். ஆல்வேஸ் அஸ்ங்கிற மாரி நெறைய இந்த இன்ஸ்டா இதெல்லாம் இந்த இது எஸ்தெட்டிக் ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். எனக்கும் அது வந்து அப்படிதானோன்னு நெறைய டைம் வந்து நான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒரு இன்ஸ்டன்சஸ் வந்து அப்படி நடக்கவே மாட்டேன்து. ஹேவன்ட் யூ ஃபேஸ்ட் பிட்ரேயல் ஹேவன்ட் யூ இதுன்னா, ஆமா அதெல்லாம் நெறைய அப்ப நெறைய ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் பிட்ரேயல் அப்படி ஐயோ! இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு. பட் அது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஆச்சுன்னு தோணுச்சு. ஓகே. யூ ஃபிகர்ட் இட் அவுட் கடைசில. அவ்வளோதான். இதனால தான் அப்டின்றது. ஆமா. ஸோ பெருசா எல்லாமே ஓப்பனா பேசி எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்துட்டோம்னா, அந்த இது வராது. அண்ட் ஐ த்ரைவ் இன் மை கேங் அவ்வளோதான். நான் ஸ்ட்ரெய்ட்டா இருப்பேன். என்கிட்ட எல்லாரும் இருப்பாங்க. அவ்வளோதான். அச்சூட் நல்லா இருங்க. ஜாலியா இருங்க. ஆமா. ஜாலியா இருக்கேன். அவ்வளோதான். எஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட பேசுறப்போவே சோ ஃபுல் ஆஃப் யங் வைப்ஸ். எனக்கு தோணுது என்னன்னா, ரொம்ப ஒரு இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன் கூட கனெக்ட் ஆகுற ஒரு பெர்சன் தான் நான் உங்கள பார்க்குறேன். ரொம்ப இந்த ஓல்டியாலாம் இல்ல. வெரி டு த இதா இருக்கு எனக்கு. சொல்ற நெறைய விஷயங்களும் அந்த மாரி தான் இருக்கு எனக்கு. அண்ட் ஜெனரலி தேர்ஸ் அ திங் தட் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் அப்படின்னாலே 2K கிட்ஸோடைய மனசு புடிச்சிட்டாருப்பா. 2K கிட்ஸோட ஒரு பயங்கரமான இதுப்பா ஸ்டார் அப்படின்ட்டு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? யூ சீ இட் இன் அ பாசிட்டிவ் வே ஆர் ஹவ் டு யூ டேக் இட் இன் ஐ ஜெனரல்? டோன்ட் டேக் எனிதிங். அதேதான். அதே பதில் தான். எனக்கு இதெல்லாம் இல்லங்க. நான் வந்து எனக்கு நெறைய வேலை செய்யணும். பசங்க கூட நெறைய பண்றோம். அடுத்தடுத்து ஒண்ணு பண்ணணும். சரி, வாட் இஸ் யுவர் கோலுங்க? இன் தி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வேர் டு யூ சீ யுவர்செல்ஃப்? எங்க பார்க்குறீங்க? என்ன பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆம்பிளிஃபை திஸ் அவ்வளோதான். இப்ப என்ன பண்ணிட்டுருக்கோமோ அத ஆம்பிளிஃபைடா பண்ணா ஐ வில் பி ஹேப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான். ஓகே. அதாவது அதாவது இவ்வளவுதான். ஒண்ணும் இல்லங்க. ஆ. நான் வந்து ஒரு லிரிசிஸ்ட் தான் ராப்பரா வந்தேன். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டா இருந்தேன். என்ன பண்ணா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறத ஏன்னா அப்ப வந்து இப்ப இருக்கிற சினாரியோ கிடையாது. சிடி வித்துட்டு இருந்த காலம். ஸோ அதனால வந்து அந்த டைம்ல இதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா சிடிவிக்கும் பைரசியின் உச்சகட்டம். தட் வாஸ் தி பிளாக் பீரியட் ஆஃப் த தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி அந்த ஆமா, டைம்ல. நீங்களே சொல்லிருக்கீங்க. ரூ. 45 குடுத்து நீங்களே வந்துட்டு ஆமா. போய் இது. அந்த ஒரு டைம்ல ஆ. இருந்து வந்தனால மேபி ஆ நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் பண்ணா சஸ்டெயின் ஆவலாம்னு தோணுச்சு. ஸோ நானும் ஜீவாவும் மியூசிக் டைரக்ஷன்ல இறங்குனோம். நெக்ஸ்ட் மியூசிக் பண்ணாலும் நம்ம சொசைட்டில அதான் இது ரொம்ப அரசியல் அப்படிலாம் பேசல. பட் ஜெனரலாவே கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்கும். கலை எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா அது இந்த கலை, இப்படி இருந்தா அது இது நல்லது, இது கெட்டது. இதெல்லாம் இருக்கும். ஸோ அத நம்மளுக்கு புடிச்சத நம்ம பண்ணோம்னா, நம்ம அடுத்து அந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஸோ டைரக்ட் பண்ணலாம். டைரக்ட் பண்ணோம்னா அடுத்து ஆக்ட் பண்ணலாம். ஆக்ட் பண்ணோனே எனக்கு ஆக்டிங் ரொம்ப புடிச்சுது. அதுக்கு பயங்கரமா எக்யூப் ஆனேன். ஆக்டிங்னா நெறைய கத்துக்கணும்னாங்க. எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்ல வாய்ப்பு வசதி இல்ல கத்துக்க. ஏன்னா வந்து இப்ப சின்ன வயசுலயே குதிரை கத்துக்கணுமா? சின்ன வயசுலயே இதெல்லாம் கத்துக்கிட்டா தான் ஈஸியாம். எங்க வீட்லலாம் வந்து யோசிச்சு பாருங்க. அது கஷ்டம் அதெல்லாம். 2 குதிரைலாம் டீச்சருக்கு நடுவுல உட்கார்ந்து நான் ஆமா. குதிரை ஓட்ட போறேன். எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் ஹார்ஸ். படத்துல சான்ஸ் கிடைச்சது. கத்துக்கிட்டேன். ஹார்ஸ் ரைட் பண்ண கத்துக்கிட்டேன். ஸ்டண்ட்ஸ் கத்துக்கிட்டேன். ரொம்ப போயிட்டே இருக்கேன். அப்ப வந்து அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கப்ப, நமக்கு அன்ஃபில்டர்டா ஒரு ஆர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரொடியூஸ் பண்ணா தான் அது கிடைக்கும். ப்ரொடியூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட்டு ஒரு புரொடக்ஷனா ஒரு சிவகுமார் சபதம்ங்கிற படத்துல நாங்க வந்து பார்ட் ப்ரொடியூசரா இருந்து அந்த படத்த எக்ஸிக்யூட் பண்ணி குடுத்தோம். எங்களுக்கு ஒரு பொருள் இவ்வளோ பட்ஜெட் குடுத்தாங்க. அதுக்குள்ள அந்த படத்த அது வந்து கொரோனா டைம். ஒண்ணுமே இல்ல. பட்ஜெட் இல்லாத ஒரு படம் அது. பட் எனக்கு வந்து அதுதான் கோல். அந்த படம் அந்த படத்துல வந்து ஒரு ஒரு சின்ன படம் தான் எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு நான் சிரித்த அளவுக்கு எல்லாம் பெரிய படம். இப்ப சைஸா சொல்றேன். ஓகே, பார்க்கல ஓகே, ஓகே. அவுட்லுக்கா. ஓகே. சிவகுமார் சார் எல்லாரும் நியூ ஃபேஸ். அண்ட் கொரோனாவோட பீக் கொரோனா. ஸோ யாருமே அந்த டைம்ல தான் அந்த 15 பேர தாண்டி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு. எல்லாம் மாஸ்க் போட்டு டெஸ்ட் எடுத்து அந்த டைம்ல எடுத்த படம் அது. ஸோ அந்த டைம்ல எடுக்கிறப்ப அதோட இதில எடுத்தோம். ஆனா அது வந்து இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல் மூவி ஃபார் அஸ். பட் அந்த இடம் அதுக்காக நாங்க அதிலிருந்து கத்துக்கிட்டு வி ஸ்டார்ட்டட் அ புரொடக்ஷன் ஹவுஸ். இப்ப வந்து இது வந்து எங்களோட ஃபவுண்டர்ஸ் ஆஃபீஸ். இங்க பேசிட்டு இருக்கிறது. இங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மட்டும் தான் இங்க இருப்பாங்க. எங்களோட புரொடக்ஷன் ஹவுஸ் பக்கத்து இதுல இருக்கு. ஸோ அங்க போனீங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா மொத்த படத்தையும் ஒரே இதுல இருந்து எடுத்து முடிக்கிற மாரி ஒரு எடுத்தோம். இப்ப அடுத்து வரப்போகுது அது. ஸோ அத நாங்களே உட்காந்து கைப்பட ஒரு படம் செஞ்சோம். இப்ப அது பண்ணியாச்சு. இப்ப என்னோட கோல் வந்து என்னால அடுத்த வருஷமே இதுதான் ரூட்டுன்னே எனக்கு தெரியல. நடுவுல திடீர்னு எனக்கு மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் பூம் ஆச்சு. அதுல பிஹெச்டி பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மியூசிக் ஆண்டர்பிரினர்ஷிப் மத்தவங்களுக்கும் அது ஒரு
ஏன்னா எந்த ரிசர்ச்சுமே இல்ல இந்த ஃபீல்ட்ல இந்தியால. ஸோ அது பண்ணா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு பண்ணேன். ஸோ நமக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியல. நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. ரொம்பலாம் கோல்லாம் இல்ல. ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சா பண்றோம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் என்னோட அதான் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்தா அவுட் ஆயிடும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஆவேன், அப்படி ஆவேன் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒர்க் ஆவாதுன்னு எனக்கு தோணுது. வெரி சிம்பிள் அண்ட் பிராக்டிகல் ஐ பிலீவ். எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஆஹா ஓஹோலாம் இல்ல. இவ்வளவுதான் அதான் அப்படின்ற மாதிரி. என்னால பண்ண முடிஞ்சதெல்லாம் நாங்க பண்றோம் அவ்வளோதான். அண்ட் இதுவரைக்கும் நாங்க 6 படம் நடிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன் இப்ப. 7 ஆயிடுச்சு இது. 7 படம். 7 படமே யாருக்குமே லாஸ் இல்ல. 7 படம் எல்லாருக்குமே சூப்பர். யாருமே இதுல இல்ல. ஆனா என்னன்னா, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து இந்த படிப்படியா தான் வர முடியும். படிப்படியா, படிப்படியா ஒரு படம் முடிச்சு, அந்த படத்தோட இத வச்சு அடுத்த படம் அப்படி பண்ணணும். ஓகே. நீங்க வந்து ஒரு பிசினஸா இத ரன் அந்த இந்த டெப் பிசினஸ்லலாம் முடியாது. இந்த ரூட் எடுத்தா. ஏன்னா உங்கள நம்பி ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு. எப்ப வேணா இத விட்டுட்டு ஓட முடியாது. ஓகே. இது வந்து அன்பால இணைஞ்சு, என்கிட்ட எதுவுமே இல்லனாலும் பரவால்ல நாங்க கூட இருக்கோம்னு சொல்ற ஒரு கூட்டம் இது. ஸோ நான் வந்து இத படிப்படியா ஒண்ணு பண்ணி, இப்ப இந்த புரொடக்ஷன் வந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நெறைய ஆக்சஸ்ல நெறைய பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு வந்து என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்த மாரி நம்மள சுத்தி ஒரு ஒரு இது இருந்து, நம்ம சூப்பரா ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த பண்ணாலே எனக்கு போதும். கமிங் பேக் டு பிடி சார், இதுல வந்து நீங்க டிப்ரஷன் அப்படின்றத பத்தியும் யூ டச்ட். அப்படின்றப்போ இந்த ஒரு காலகட்டத்துல எவ்ரிபடி சம்வே ஆர் தி அதர் தே செட் எனக்கு ஒரு டிப்ரெஸ்ட் ஃபீலிங் இருக்கு. ஐ அம் பீயிங் வெரி ஆங்ஷியஸ் அப்படின்ட்டுலாம். ஹவ் டு யூ திங்க் ஜெனரலி அ பெர்சன் கேன் கம் அவுட் ஆஃப் திஸ்? இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு இது வந்து மேபி டியூ டூ இந்த சோசியல் மீடியாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா எப்ப Instagramம தொட்டனோ, ஒரே நெகட்டிவிட்டி பாயிறான். அப்படியே எல்லா பக்கமும் "என்னது இவ்ளோ நெகட்டிவா இருக்கா?" அப்படிங்கிற மாரி இருக்கு. எப்ப வரைக்கும் நான் வந்து எங்க டீம் மெயின்டெயின் பண்ணிட்டு, "அண்ணா இந்த வாரம் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த வாரம் இதெல்லாம் வந்திருக்குங்கிறாங்களோ, அப்ப வரைக்கும் எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வருது. அ மேபி அதா கூட இருக்கலாம். ஒரு காலையில அதான் இது அ நெறைய சைக்காலஜி அதான் இன்னைக்கு எந்த ரீல நம்புறதுன்னு தெரியல. அதனால வந்து அதான் காலையில எந்திரிச்ச உடனே 100 விதமான கன்டென்ட்ட 10, 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா, பிரெயின் அவ்ளோ ஸ்பீடா அவ்ளோ எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ணுச்சுன்னா, உங்களோட இது வந்து மூட் ஸ்விங்ஸ் அப்படி ஆயிடும்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாரு. அவரு ஃபேக்ட்டா சொல்றாரான்னு தெரியல. பட் அது லாஜிக் இருக்கான்னு தெரியல. பட் நமக்கு யோசிக்கிறப்ப சரி அது இல்லாம தான் இருந்து பார்ப்போமேன்னா, ஆக்சுவலா செமையா இருக்கு. அதனால தான் நான் கீபேட் ஃபோன் வச்சு சுத்திட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. ஓ! என்னோட டீம் வந்து எல்லாம் ஆல் அப்படியே. இன் ஐஃபோன்ஸ். அண்ணன் மட்டும் பரிதாபமா அது வந்து அண்ணன் சிம்பிள் ரேக்காக இல்ல. செம சூப்பரா இருக்கு. அண்ட் நான் எப்ப கன்சியூம் பண்ணணுங்கிறத பண்றேன். ஓகே. சோ தி நான் சோசியல் மீடியா. எல்லாமே ட்ரெண்ட்ல எல்லாத்தையும் பார்க்குறேன். ஓகே. உங்க வீடியோவ பார்க்குறேன். ஆ. எல்லாம் எல்லாம் இப்ப அவரு சொன்னாரு ஏஞ்சலின் வராங்க. ஓகே ஏஞ்சலின் ஓகே. உங்கள யாருன்னு எனக்கு தெரியும். அந்த மாரி ஒவ்வொரு இதுல இன்டர்வியூ எடுக்க வரவங்கள யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கள நான் ஃபாலோ பண்றேன். ஓகே. பட் நான் முடிவு பண்றேன் நான் எத ஃபாலோ ஓகே. பண்ணணும்னு. இது ஒரு செமையான விஷயம். யூ டோன்ட் லெட் சோசியல் மீடியா மீடியா கண்ட்ரோல் யூ. ஆமா. ஆ. அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்ச் குடுக்கும் லைஃப்ல. நீங்க ஒரு தாராளமா 1 மணி நேரம் கூட சோசியல் மீடியா கன்சியூம் பண்ணுங்க. 2 மணி நேரம் கூட பண்ணுங்க. பட் நீங்க எத பார்க்கணுங்கிறத இப்ப ஒரு வீடியோ எங்கேயாவது ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத டாக் வந்துச்சுன்னா, அந்த வீடியோவ மட்டும் பார்ப்பேன். எல்லாத்துலயுமே இப்ப ரிலீஸ் ஆகுறத இப்பவே பார்த்துருவேன். எனி கன்டென்ட் கோபி சுதாகர், விஜே சித்து வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாமே அன்னைக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு பார்ப்பேன் நானு. கோபி சுதாகர்லாம் ரிலீஸ் இது போட்டு பார்ப்பேன். வந்தவுடனே அண்ணா கோசு வீடியோ விட்டுருக்காங்க. உடனே உட்காந்து எங்க இருக்கனோ, இங்க உட்காந்து பார்ப்பேன். எல்லா கன்டென்ட்டையும் நான் கன்சியூம் பண்றேன். ஆனா நான் என்ன கன்சியூம் பண்றோங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா 2 தள்ளுனா வேற வருது. நான் அப்படி வந்துட்டா வேற ஒண்ணு வருது. அது நம்ம மனநிலையில கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரும். அதுவும் என்னென்னமோ வருது. ஸோ அதனால வந்து அ அப்படி கன்சியூம் பண்ணாம இருந்தா சூப்பரா இருக்கும். நான் எல்லா பாட்டும் கேட்டுருவேன். நீங்க நீங்க இப்படி ஒரு படம் வந்துச்சாங்கிற ஷாக் கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த அளவுக்கு படங்கள் எனக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையும் பார்ப்பேன். பட் எத பார்க்கணுங்கிறதுல தெளிவா இருக்கேன். ஸோ கீபேட் ஃபோன்னா ஃபோன் எதுக்கு? ஃபோன் பேசுவேன், இது பண்ணுவேன், மெசேஜ் போடுவேன். எனக்கு இப்ப அந்த குரூப்ல அனுப்ப வேண்டிய கட்டாயங்கள் இல்ல. அதுக்கு வந்து பசங்க இருக்கானுங்க. இது பண்ணணும்டான்னு சொன்னா, நான் நம்பி ஒண்ணு சொன்னா அத செய்யறதுக்கு இது வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து இப்ப என்னோட மைண்ட கிளியரா ஒரு ரூட்ல வச்சுக்கணும்னா, நான் இத பண்ணணும்னு நெனச்சு பண்ணிட்டுருக்கேன். எனக்கு என்னமோ இந்த டிப்ரஷனுக்குலாம் அது ஒரு பெரிய காரணம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சோசியல் மீடியா. ஆமா. அண்ணன் நெறைய என்ன சொல்றது? ஓகே. ப ப இது யாருமே தப்பு சொல்ல முடியாது. பட் எனக்கு ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். பட் இல்லாத பிரச்சனைய படுபயங்கரமா காட்டுதுன்னு நெனைக்கிறேன் சோசியல் மீடியா.
அது இல்லாம 1 வாரம் இருந்துட்டு போனா, தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து முடியுதுன்னு வைங்க. ஒருத்தன் 1 வாரம் ஃபோன்ல இல்லாம காட்டுல இருந்துட்டு வரான்னு வைங்க. அப்படி ஒரு எபிசோட் நடந்துச்சான்னு ஏன்னா, அப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பிரச்சனை நடக்கும். இந்த வாரம் முடிஞ்சா அடுத்த வாரம் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சுருமா, அந்த பிரச்சனைக்கு வேலிடிட்டி போயிடும். அடுத்த பிரச்சனை வரும். அப்படி போயிட்டு இருக்குல்ல. ஸோ மேபி அதா கூட ரீசனா இருக்கலாம். அண்ட் நெறைய கன்டென்ட் நெறைய பார்க்குறேன். அதாவது ரொம்ப நெகட்டிவா, அப்படி நம்மளே நெளியிற அளவுக்கு சில கன்டென்ட் பார்க்குறேன். ஒண்ணும் இல்லங்க. இந்த சினிமால வந்து இந்த இது சொல்றாங்க பார்த்தீங்களா? உட்காந்து கிசு கிசு பேசிட்டு, இவன் அப்படி, அவன் இப்படி. ஓகே, எனக்கெல்லாம் ஓகே. நீங்க சொன்ன உடனே எனக்கு அப்படியே அந்த பேர் டப்புன்னு நீங்க ஃபிளாஷ் இல்ல ஆயிடுச்சு. ஒருத்தரெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லல. ஓகே, ஓகே. ஒருத்தர குறிப்பிட்டு சொல்லல. எனக்கு ஓகே. எல்லார் மேலயும் அவங்கவங்க மேல அவங்க பர்சனலா எனக்கு வந்து யார் எப்படி சொன்னாலும் மனிதர்களா அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் அந்த கன்டென்ட்ட எனக்கு வந்து கம்யூனிட்டிக்குள்ள குடுக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா, நான் சினிமாக்கு வரேன்னு வச்சுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். எ எங்க அம்மா வந்து அ ஒரு புரொஃபசர், அப்பா ஒரு புரொஃபசர். எங்க தாத்தா, பாட்டியும் வாத்தியார். அந்த மாரி ஒரு ஃபேமிலிலேருந்து நான் சினிமான்னு ஒண்ணு செலக்ட் பண்றேன்னு வைங்க. அது ஒரு கொடூரமான இடம்ங்கிறது தானே இப்ப கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. இதாவுது. அப்ப பதறுவாங்க. இப்ப இன்னுமே சொசைட்டில பசங்க, பொண்ணுங்க டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பையனா நான் வந்து மேல் பிரிவிலேஜ்ல பேசல. பட் பையனா இருந்த எனக்கே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா, அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி ஒரு சாதாரண ஃபேமிலிலேருந்து எனக்கு சினிமாக்குள்ள வரணும்னு சொல்லி, அப்பா இதான் எய்ம்ன்னு சொல்லவே கஷ்டமா இருக்குன்னா, அப்ப நார்மலா இத்தனைக்கும் எங்க அப்பா, அம்மா 2 பேரும் வெல் ரெட். 2 பேரும் வந்து புரொஃபசர்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து புரியுது. சரின்னு பிரிச்சு பார்க்குறாங்க. ஒரு நார்மல் ஃபேமிலில ஒருவேள அவங்க பேரண்ட் வந்து அவ்ளோ எஜுகேட்டடா இல்லாம, அவங்க வந்து நார்மலா ஒரு இதுல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அத கேட்கிறப்ப? என் பையன் என்ன ஆனாலும் அதுக்குள்ள போயிறக்கூடாது. அப்படிதானே இருக்கும். அப்ப பையனுக்கு அப்படின்னா பொண்ணுக்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ ஒரு டேலண்ட் மட்டும் நம்பி, அ நான் வந்துருவேன்னு நெனைக்கிறவங்களுக்கு எக்ஸ்டர்னலா பிரஷர் ஆட் பண்றோம். வேற வேற இடத்துல கட்டைய போடுறோம். இந்த மாரி பேசி, பேசி சினிமா இப்படி ஒரு இது பார்த்தா அப்படிதானங்க இருக்கு. இந்த இதெல்லாம் ஆமா. பார்த்தா இவ்ளோக்கு அப்படிதானே அது இதாவுது. ஸோ அது அந்த மாரி விஷயங்கள பயங்கரமா சொல்லி, அத விவாதிக்க ஒரு கூட்டம். எனக்கெல்லாம் இத பார்க்குறப்போ ரொம்ப சிக்கா ஃபீல் ஆவுது. என்ன பயமா இருக்குன்னா, அடுத்த ஜெனரேஷன் இதுக்கு இப்போ ஒரு பாய்ஸ் வரானுங்களா காலேஜ் முடிச்சு. அவங்க இத தானே கண்டிப்பா கன்சியூம் பண்ணுவாங்க. இவன் யாரு கூட இருக்கான்? அவன் இதே தான் கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்க அடுத்து என்ன ஆவாங்கன்னு இதுதான் அவங்கள எக்ஸைட் பண்ணும். ஆர்ட் எக்ஸைட் பண்ணாது. பாடல்கள் எக்ஸைட் பண்ணாது. இதுதான் எக்ஸைட் பண்ணும். அப்ப அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப இத வச்சு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து திரும்பி பார்க்குறப்ப டூ லேட் ஆயிடும். ஒரு மிஸ்லீடிங் பாத்ல போன மாரி ஆயிடும் இல்லையா? எனக்கு வந்து ஐயோ! பெர்சனலா நான் வந்து கருத்து சொல்றேன். யாரையும் அட்டாக் பண்ணி பேசுறேன். கிடையாது. அதெல்லாம் இல்ல. ஓகே. எனக்கு வந்து உண்மையிலேயே ஐய்யயோ! நம்ம அடுத்து அடுத்து வர பசங்க வந்து இப்படி கன்சியூம் ஆயிட்டே போனானுங்கன்னா, ஒரு மார்க்கமா ஆயிடுவோமே! சமுதாயமாவே ஒரு மாரி தமிழ் சமூகம்ங்கிறது அறிவார்ந்த சமூகம். அவ்வளவு விஷயங்கள இப்ப சினிமா எடுத்துக்கங்க. அவ்வளோ விஷயங்கள சினிமாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் இங்கிருந்து தான். அந்த டைம்ல மெட்ராஸ் தான் இது ஒரு ஹப். சினிமாவோட எஸ். ஹப். எஸ். அப்படிப்பட்ட ஒரு எல்லா ஃபீல்டுலயுமே அவ்வளவு அறிவார்ந்த ஒரு சமூகம். கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து, விழுந்து, விழுந்து ரொம்ப கீழ போயிடக்கூடாதுங்கிற பயம் வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருது. ஏன்னா வந்து ஃபாரின் போங்களேன். நீங்க யுஎஸ் போனீங்கன்னா, அங்க எவ்ரி அதர் ஆளுங்க வந்து ஒண்ணா தமிழா இருப்பாங்க, இல்ல தெலுங்கா இருப்பாங்க. அந்த இண்டியன்ஸு. பெரிய பெரிய சிஇஓவா இருப்பாங்க. நீங்க பார்க்குறீங்களா Instagramல எத்தன பேர? நெப்போலியன் அண்ணா கூட நடிச்சேன். எவ்ளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தெரியுமாங்க அவரு? அவ்ளோ சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு. கப்பல் கிப்பல்லாம் வச்சு அவ்ளோ பெரிய ஆளு. பட் வந்து அதான் அப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்ம. அண்ட் வந்து நெறைய பேர பார்த்தேன் அந்த மாரி. அது போக ஸ்க்ராட்ச்லேருந்து வந்த ஆளுங்கலாம் இருக்காங்க. யுஎஸ்ல இருக்கிற பெரும் பணக்காரர்கள் இந்தியன்ஸ் அவ்ளோ பேர் இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகம் நம்ம எல்லாத்துலயுமே. டெக்ல, ஆர்ட்ல, பிசினஸ்ல. பட் வந்து எங்க போவோம்? இந்த மாரி சமுதாயத்துக்குள்ள இருக்கிற கன்டென்ட்ட வந்து இப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அன்னைக்கு புக்ல நான் கன்சியூம் பண்ணேன் கன்டென்ட்ட. ஏன்னா எனக்கு புக் தான் இருந்துச்சு. சின்ன பையனா இருக்கப்ப. டிவியே லேட்டா தான் வந்துச்சு. அதுவே ஃபோன் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப லேட்டா இல்ல வந்துச்சு. லக்கியா ஃபீல் பண்ணிக்கோங்க அதனால. இல்ல சொல்றேன். எனக்கு வந்து அப்ப என்ன ஆகும்னு ஒரு பயம் வருதுல்ல. இன்னைக்கு இருக்கிற குட்டி பையன் வந்து 5த் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்துட்டு ரீல பார்க்க ஆரம்பிச்சான்னா, என்ன அத பார்க்குறாங்கிற ஒரு பயம் வருதுல்ல நமக்கு. ஸோ அப்ப என்ன ஆவான் அவன்னு ஒரு பயம் இருக்குல்ல. அப்ப அதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான் காரணம். நான் காரணம், நீங்க காரணம், நம்ம ஒவ்வொருத்தரும் காரணங்கிறப்ப இன்னும் பயமா இருக்கு. ஸோ வந்து பட் இதனால என்ன ஆக முடியும்னா, ஒண்ணும் இல்ல. இந்த மாரி பாட்காஸ்ட் பேசுறப்ப, மனசு திறந்து பேசுறப்ப இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா நம்பிக்கை. நீங்க வந்து இந்த தம்ப்நெயில்ல வந்து அப்படின்னு ஒண்ணு போட்டு, இப்படி பார்த்து, இந்த மாரிலாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுற மாட்டீங்க. நம்பிக்கையில இது மனசு திறந்து நம்ம பேசுறோம் அவ்வளோதான். இத கன்டென்ட்டா பார்க்குறவங்களுக்கு மேபி நம்ம சொல்றது ஓகே. மேபி அவங்களுக்கு கரெக்ட்டா படறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தருவீங்கங்கிற எஸ். நம்பிக்கையில தான் இத ஓப்பன் எக்ஸாக்ட்லி. அப் பண்றோம். எக்ஸாக்ட்லி. அதுக்காக மட்டும் தான் இந்த கேள்வி அண்ட் இந்த பதில். நன்றி ஆக்சுவலி. ஆக்சுவலா
உங்ககிட்ட ஒரு செம்ம டேலண்ட் இருக்கு. நான் வந்து இது ஒரு போஸ்ட் இன்டர்வியூவா பண்ண வந்தேன். படம் பார்த்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். I can tell பார்த்தீங்க. you nuances of the film ஓ also. சூப்பர். Yeah. அதாவது அது அப்படி பண்ண வந்தேன். Yeah. பட் உங்ககிட்ட ஒரு செம்ம டேலண்ட் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் என் ஆஃபீஸ்ல அழகா அந்த மைக் செட் பண்ணி நான் ஏன்னா பாட்காஸ்ட் எல்லாரும் பார்க்குறோமா அந்த ஃபீலை கொண்டு வந்துட்டீங்க. நான் வந்து கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னும் ஓப்பன் அப் ஆகிற ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. அருமையா வந்து நிறைய கண்டென்ட்டை நீங்க வாங்கிட்டீங்க. கொஞ்சம் இவ்வளோ நேரம் கழிச்சு தான் நான் அதை ரியலைஸ் பண்றேன். அப்பா அந்த பொண்ணு டேலண்ட்ரா அப்படின்னு. சூப்பரா பண்றீங்க பாட்காஸ்ட். Thank I you so just much. wanted to take a small break to give a shout out to you in your own show. நல்ல டேலண்ட் உங்களுக்கு. செம்மையா பண்றீங்க இந்த Thank you. மேட்டர். Thank நல்லா you. இருக்கு உங்களோட Thanks. நீங்க கரெக்ட்டா இது பண்றது. Thank you. Now you can come back to your question. நீங்க வேணா வச்சுங்க எடிட் பண்றனா பண்ணீங்க. But I wanted to tell this. பட் ரொம்ப நன்றிங்க. Thank you. Gen Z kid அப்படின்னு வந்து ஒரு டேர்ம் இப்போ பயங்கரமா வந்து பாப்புலரைஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கான டேர்ம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? Are you being in touch with the words எல்லாம்? அப்ப உங்க வீடியோஸ்ல பார்த்ததுல தான் தெரியும் எனக்கு. நீங்க உட்கார்ந்து பேசுவீங்க. அப்புறம் பொட்டேட்டோ ஃபேஸ் பேசுவாங்க. Yeah. அதுல இருந்து இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்பா டேர்ம்ஸ் அந்த மாதிரி சொல்றது தான் பழக்கம். What is your அது general opinion about this Gen Z? இட்ஸ் லிங்கோ அவ்வளவுதான். நாம வந்து அந்த டைம்ல அதுக்கேத்த மாதிரி லிங்கோ. இன்னைக்கு அது மாறுது அவ்வளவுதான். அப்படியே இப்ப இந்த பெஞ்சிங், இந்த டேட்டிங் அந்த மாதிரி. ஏங்க நம்ம அந்த டைம்ல வந்து எப்படி இருக்கும்னா லிங்கோஸ் நிறைய இருக்கும். பேட் தூக்குறதுன்னு எங்க ஏரியாவில் ஒன்று இருந்துச்சு. பேட் தூக்குறது என்னன்னா அது எப்படி வந்துச்சுன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து ஜென்ரலாக அந்த பால் பயங்கரமாக ஒரு பவுலர் வந்து 100 கிலோமீட்டரில் வந்து பால் போடுவான். அப்படி போடுவான், அப்படி விடுவார், பேட்டை தூக்குவார், அது பால் பின்னாடி போயிடும். அதாவது எவ்வளோ ஒரு இது பண்ணாலும் கொஞ்சம் கூட சங்கடமே படாமல் அப்படி பேட்டை தூக்குறது. இதை எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணா பேசிகிட்டு இருந்தார். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன் சென்னையில் ஒரு ஸ்லாங்காக மாறிச்சு. இது வந்து வேற, அதாவது இந்த மாதிரி கலெக்டிவ் ஸ்லாங்ஸ் வந்து பொதுவாகவே சொசைட்டியில் இருந்திருக்கு. நம்ம அந்தந்த டைம்ல பன் கொடுக்கறதுன்னு அது கொடுக்கறதுன்னா பிஸ்கெட்டுமாங்கல்ல, அது பன்னு. ஒரு ஏரியால பன், அது பன்னுடா உனக்கு அப்படின்னா நம்ம பிஸ்கெட் கொடுக்காதடா டே போல அப்படி. இது மாதிரி லிங்கோ இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியானால இது யூனிஃபை ஆயிடுச்சு. அந்த யூனிஃபையா இந்த டேர்ம்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அமெரிக்காலேருந்து எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நமக்கு அந்த எக்ஸ்போசர் இல்லாதனால நம்ம வந்து இங்கே டெர்மினாலஜி கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே அதை அங்கே ஃபாரின்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் ஹிப்ஹாப் கம்யூனிட்டி இஸ் நோன் ஃபார் தட். ரேப்ல இருந்து தான் எல்லா லிங்கும். ஷி பேட் அப்படின்னா அவ கெட்டவன் அர்த்தம் இல்லை, அதுக்கான லிங்கோ வேற. ஸோ வந்து அந்த ஒரு இதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க அந்த பாட்டுல யூஸ் பண்றது அந்த இதெல்லாத்தையுமே? நான் அதில் தானே அதை தானே நான் கன்சியூம். தட் இஸ் யோர் இது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்லை அப்படின்னு இல்லை, ஐ ரோல் வித் பீப்புள் எவ்ரிடே. எக்ஸைட்டிங்காக எதை பசங்க பேசுவானுங்களே ஆஃபீஸில் நிறைய ரீசெண்டாக அப்படி ஏதாவது ஒரு வேர்டு வந்து மேபி இப்போ நீங்கள் சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு வேர்டு இல்லை நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு. எனக்கு தெரிஞ்ச ஜென்சி வேர்ட்ஸ் இத்தினூன்னு இருக்கலாம். பெஞ்சிங்னா என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப் வேர்டு இது. பெஞ்சிங்னா அவனை அப்படியே ஸ்டேல போடுறது. வாவ், அவ்வளோதாங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அல்ல நிறைய வேர்ட்ஸ் வந்துருச்சு. அதான் இப்போ எல்லாம் அந்த டைம்ல தமிழ்ல வரும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய தமிழ்ல வரும். சங்கடம்டா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா வந்து ஒருத்தன் ஒரு வேலை கொடுத்து, சங்கடங்கிறது நல்ல ப்ராப்பர் தமிழ் வார்த்தை. ஆனா இப்போ கோயம்புத்தூர்ல வந்து எப்படி அதை கோயம்புத்தூர் வட்டார வழக்கில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, டே வாடா விளாட்லாம் இன்னைக்கு சங்கடம்டா அப்படின்னா, அது கஷ்டமா இருக்குடா ப்ளஸ் வந்து என்னால் முடியாதுடா ஆல் இன் ஒன். அந்த மாதிரி தமிழ் டெர்மினல் பட்டையை கிளப்பிட்டான். இட்ஸ் லிங்கோ. பட்டையை கிளப்பிட்டாங்கிறது அந்த காலத்து ஜென்சி வேர்டு. அவ்வளோதான். பட்டையை கிளப்புறது. அது எப்படி அப்படின்னா என்னன்னா அடி பிரிச்சு, இதை பாருங்க, அடி பிரிச்சுட்டான். அது மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து அந்த ஸ்லாங்ஸ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ். ஏன்னா இனிமே வந்து அந்த இங்கிலீஷ் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தனித்தமிழா வச்சுக்கிட்டாலும் அந்த இங்கிலீஷ் பிரயோகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபோன் கையில் வந்துருச்சுனாலே டைரெக்டாக அமெரிக்காவிலேருந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்குது, வேவ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ். அங்கேருந்து அது முதல்ல வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். ஒரு நம்ம பேட்டா ராப்புக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அவங்க ஹிப்ஹாப்பில் ரேப் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பேட்டா ராப்பா அது வந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லை. அங்கே இன்னைக்கு வந்தால் இங்கே நாளைக்கு வந்துடும். ட்ரில்லு வருதா, சைமல்டேனியஸாக ட்ரில்லு. அப்படி ட்ரில் மியூசிக் போட்டால் இங்கே ட்ரில் மியூசிக் போடுறான். அங்கே வேற ஏதாவது ஒரு அப்போல்லாம் ஒரு ஷூ வரதே பெரிய விஷயம். நான் வந்து அப்போ ஒரு ஹிப்ஹாப் ஷூனா நாங்கள் ஏதாவது இந்த ஷோக்கு போவோம், எங்காவது மலேசியாவில் ஏதாவது கிடைச்சா உண்டு. இந்தியாவிலாம் இருக்கவே இருக்காது அப்போலாம். பவரு, பேட்டா, அடிடாஸு, அதுலேயும் எல்லாம் ரன்னிங் ஷூ தான் இருக்கும்.
அவங்க வந்து அந்த ஸ்னீக்கர் இது அப்போ நான் சொல்கிறது 10-12 இயர்ஸ் பேக் பாஸ்கெட் பால் ஷூஸ் தான் அப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்னீக்கர் ஷூஸ். அது வேணும்னா நம்ம எங்கா போகிறப்ப வாங்கினா, இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம ஊர்லேயே ஆப்பில் வந்துருச்சு. ஸோ அதனால் இனிமேல் வந்து யூ கேனாட் ஸ்டாப் இந்த மாதிரி குளோபல் இன்ஃப்ளூயன்சஸ் இன் யுவர் லாங்குவேஜ். பட் இருந்தாலும் நம்ம தனித்தமிழ் வார்த்தைகளை கூலாக சவுண்ட் பண்ண வச்சா செமையாக இருக்கும். அது எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஸோ யங் கிட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தடுக்க முடியாது. ஆமாம், இட் இஸ் நாட் பேட் ஆல்சோ இல்லையா? அது அதாங்க இன்னைக்கு வந்து குளோபலைஸ் ஆனனால இது வந்து தடுக்க முடியாது. ஆனால் வந்து தவிர்க்கவும் முடியாது. ஆனால் வந்து நம்மளோட இதில் இருந்தால் நம்ம மொழியோட விஷயங்கள் அதுக்குள்ளே வைக்கிறப்ப அது வேர்ல்டு ஃபுல்லாகவும் பரவ வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டெஸ்பாசிட்டோன்னா என்ன, அதுதான் அவன் வந்து ஒரு லாட்டின் ஆர்டிஸ்ட் மூலமாக அது எல்லாருக்கும் வந்துருச்சுல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் மூலம் ஆர்ட் மூலமாகவும், ஆர்ட் மட்டும் இல்லை வேறு எது மூலமாகவும் அதை கொண்டு போக முடியும். பட் அந்த லிங்கோ கூலாக கொண்டு வந்து ஆஃப்ரோ பாப் மூலமாக ஆஃப்ரிக்கன் வேர்ட்ஸ் இன்னைக்கு இதில் வருது. கே பாப் மூலமாக கொரியன் வேர்ட்ஸ் இன்னைக்கு புழக்கத்தில் வருதுல்ல. இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு இதில் இருக்கிற ஒரு பொண்ணு பிடிஎஸ்ல இருக்கிற ஒரு ஸ்லாங் எடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுற எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி கும்பலை, என்னடா கொரியன் பேசுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் தவிர்க்க முடியாது. ஆனால் முடிந்தாலே தமிழில் தனித்தமிழாக அது இருக்கணும்னா அதை அப்போ நம்ம தான் கூலாக்கணும் தமிழை. எஸ். ஸோ பிடி சார் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பேசின மாதிரி கண்டென்ட்ஸ் ரொம்ப அழகாக சென்சிபிளாக எடுத்திருக்கீங்க. நிறைய விமனுக்கு கனெக்ட் ஆகிற கண்டென்ட்ஸ் பர்சனலாக நீங்கள் பேசின மாதிரி தான். ஸோ இன்னும் நிறைய பேர் சேரணும் மக்கள்கிட்ட. பிகாஸ் ஐ திங்க் a lot of people இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக. எல்லா நோக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லையும் இட் இஸ் அரவுண்ட். ஸோ இட் வில் ரீச் கண்டிப்பாக. ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கப்புறமா இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். we expect this from you. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாகவும் வர இருக்குல்ல எங்களுக்காக. நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் 3 years ஒன்லி ஆர்ட் தான். வாவ், லவ்லி. அதுக்கப்புறம் வேற பிளான்ஸ் வரலாம். பட் அடுத்த 3 வருஷம் நோ அதர் பிளான்ஸ். ஆர்ட் வேர்ல்ட் டூர் ஆரம்பிச்சிட்டோம். ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவி அப்டேட்ஸ் அது வருது. ஸோ வந்துட்டு அப்புறம் இப்போ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதில் கண்டென்ட்ஸ் வருது, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அண்டு இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் சைடில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த 3 வருஷம் நான் ஒரு 3-4 வருஷம் ஆர்டிஸ்டாக மிஸ்ஸிங். நான் அப்பப்போ படம் ஒரு வருஷம் ஒரு படம் வரும். அது அப்போ வந்து 30-60 டேஸ் நடிக்கிறோமா அப்படி இருந்துச்சு. ஓகே. இதுக்கப்புறம் அப்படி இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டா ஆர்டிஸ்டா ஒன்று பண்ணுவோம். சூப்பர் பேங் ஆன வாங்க பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது தெரியுது பேசினதுல. ஸோ யூ எக்ஸ்பெக்ட் தட். தெரியலையே, இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஏஞ்சலின். அண்ட் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் திஸ் ஷோ பை சேயிங், எதை சொல்லினா ஆல் தி பெஸ்ட் டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். இன்னும் நிறைய பண்ண போறீங்க. ஸோ என்ன பண்ணாலும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. It feels so good. Thank you. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.